தேவனை பார்ப்போமாக. Thank you Jesus. Thank you Lord. அன்பின் பரலோக நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த சாயந்தர வேளை நம்ம எல்லாரும் ஒருமித்து உம்முடைய சமூகத்தில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த சாயந்தர வேளை நம்மளை முழுமையாக தாழ்த்தி கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் நம்ம இடத்துல என்ன பேச வேண்டும் என்று விருப்பப்படுகிறீரோ தாசனை மறைத்து நம்மளோடு கூட பேசுவீராக. அப்பா, இந்த ஆண்டில் நம்ம இங்கேருந்து கடந்து போகும் பொழுது தேவனே, உம்முடைய வார்த்தையை எடுத்து அந்த விசுவாசத்தோடும் அந்த அபிஷேகத்தோடும் கடந்து போய் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படியாக நம்ம ஒருத்தருக்கும் நீர் பலப்படுத்தி இன்றைக்கு நீர் அனுப்ப போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவனே, இந்த ஆரம்பத்தின் வேளையிலிருந்து இந்த கூட்டம் முடியும் வரை அப்பா, உம்முடைய கிருபை நம்மளோடு கூட இருக்கட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் தேவனே துணை நம்மளோடு கூட இருப்பதாக. தேவனே, உம்முடைய தாசனை பலப்படுத்தும், உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பும். கர்த்தாவே, நீர் நடத்துகிறதான எல்லா நல்ல காரியங்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், முழுமையாக தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் 5 நிமிடம் எழுந்து நிற்கலாமா? ஓ ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே எங்கள் பாவம் நீர் தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால், ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. மார்புல கைகளை வைத்து பாருங்க. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜோதிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே எல்லாரும் அர்ப்பணிப்போம். எழுந்து ஜோதிக்க எண்ணெய் ஊற்றும்
இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருவே. ஹல்லேலூயா, இடமசைய எம் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருவே. பலனடைய பலனடைய நிரப்பிடுவே, பலத்தின் ஆவியே. பலனடைய நிரப்பிடுவே, பலத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுவே, ஞானத்தின் ஆவியே. கனமடைய நிரப்பிடுவே, ஞானத்தின் ஆவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையில் ஆவியே, இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருவே. அல்லேலூயா, இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருவே. ஆமாவியானவரே, நீங்க இல்லாம எங்களால ஒன்றும் செய்யக்கூடாது ராஜா. கர்த்தாவே, நீரே எங்களை ஆளுகிறவர், நீரே எங்களோடு கூட இடைப்படுகிறவர், நீரே எங்களோடு கூட பேசுகிறவர், நீரே எங்களுடைய தாசரை பயன்படுத்துகிறவர். அப்பா, உங்களுடைய தாசரை மறைத்து இந்த நாள் முழுவதும் கர்த்தாவே, ஹல்லேலூயா அப்பா, இந்த உலகத்திற்கும் கர்த்தாவே தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சபைக்கும் ஓ ஹல்லேலூயா நீங்க சொல்ல போகிற அறிவிக்க போகிற காரியங்களை கர்த்தாவே கேட்க வாஞ்சியோடு கூட இருக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருங்க. இந்த புதிய வருட முதல் ஆராதனையிலே முதலாம் நாளிலே மாலை நேர ஆராதனையிலே உங்களோடு கூட இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அதில் தீர்க்க தரிசனங்கள் மிகவும் ஆவியின் வல்லமையோடு கூட வெளிப்படுகின்ற இந்த சபையில் நான் இருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. கடந்த வருஷத்தில் நம்ம நிறைய தனிமையை அனுபவிச்சிருப்போம். எத்தனை பேர் தனிமையை அனுபவிச்சிங்க? நான் அனுபவிச்சு தனிமையாக, அதாவது இப்போ வந்து முதல்ல ரொம்ப நல்லா இப்போ பார்த்தாலும் ஒரு கூட்டமாக இருந்தோம். ஆனாலும் கடந்த நாட்களில் யாரும் ஒருத்தருடைய முகத்தை பார்க்காம நம்ம வந்து ஒரு தனித்து விடப்பட்ட சூழ்நிலை, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில் கடந்து வந்தோம். ஆனாலும் அந்த நேரத்திலெல்லாம் நம்மோடு கூட இருந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். நாம் எப்பொழுதெல்லாம் பலவீனப்பட்டோமோ, எப்பொழுதெல்லாம் மனம் சோர்வடைந்தோமோ, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நமக்கு ஜீவனை தந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் இல்லை என்று சொல்லி ஒரு பாடலை நான் எழுத கர்த்தர் கிருபை தந்தார். இதுவரையில் நடத்தி வந்தீரே என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த பாடல் நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதுவரையில் நடத்தி வந்தீரே என்று சொல்லி. ஹல்லேலூயா. நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் இல்லை, கீதங்கள் பாட புது ராகம் இல்லை. கர்த்தருக்கு நன்றி சொல்ல நான் என்ன ராகத்தை யூஸ் பண்ணணும் தெரியாம இருக்கும் பொழுது இந்த வார்த்தை எனக்கு வந்தது.
இதுவரையில் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி கூறுவேன். கண்மறை மேல் உயர்த்தி வைத்தீரே, உம்மை புகழ்ந்து பாடுவேன். இதுவரையில் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி கூறுவேன். கண்மறை மேல் உயர்த்தி வைத்தீரே, உம்மை புகழ்ந்து பாடுவேன். நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் இல்லை, கீதங்கள் பாட புது ராகமும் இல்லை. நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் இல்லை, கீதங்கள் பாட புது ராகமும் இல்லை. இதுவரையில் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி கூறுவேன். கண்மலை மேல் உயர்த்தி வைத்தீரே, உம்மை புகழ்ந்து பாடுவேன். நம்முடைய கர்த்தர் கேருபீன்களும் செராபீன்களும் சூழ இருக்கிறவர். அவர் இந்த அடிமையாகிய நாம் அழைக்கும் போதெல்லாம் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி நம் மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற ஜனங்கள் நாம். கேருபீன்கள் சூழ இருப்பவர், என்னை சுற்றி உம் கண்கள் வைத்திருந்தீர். சேரக்கூடா ஒளியில் வசிப்பவர், பாவி எந்தன் இதயம் உள்ளிருந்தீர். கேருபீன்கள் சூழ இருப்பவர், என்னை சுற்றி உம் கண்கள் வைத்திருந்தீர். சேரக்கூடா ஒளியில் வசிப்பவர், பாவி எந்தன் இதயம் உள்ளிருந்தீர். சொல்லுவீங்களா? நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் இல்லை, கீதங்கள் பாட புது ராகமும் இல்லை. சொல்லுங்க. நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் இல்லை, கீதங்கள் பாட புது ராகமும் இல்லை. இதுவரையில் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி கூறுவேன். கண்மலை மேல் உயர்த்தி வைத்திரே, உம்மை புகழ்ந்து பாடுவேன். விக்கினங்கள் நெருக்கி சூடும்போது வேந்தன் அன்பாய் அருகில் வந்து அமர்ந்தீர. என்னுடைய சத்துருக்கள் கொள்ளை நோய்கள் எங்களை மேற்கொள்ள வருகையில் எங்களுக்கு முன்பாக வல்லமையாய் எழுந்து நடந்து சென்றீரே, உமக்கு நன்றி ராஜா. விக்கினங்கள் நெருக்கி சூழ்கையில் வேந்த நண்பாய் அருகில் வந்த வந்தி. சத்துருக்கள் மேற்கொள்ள வருகையில் வல்லமையாய் எழுந்து முன்னடந்தி. விக்கினங்கள் நெருக்கி சூழ்கையில் வேந்த நண்பாய் அருகில் வந்த வந்தி. சத்துருக்கள் மேற்கொள்ள வருகையில் வல்லமையாய் எழுந்து முன்னடந்தி. சொல்லுவீங்களா? நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் இல்லை, கீதங்கள் பாட புது ராகமும் இல்லை. நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் இல்லை, கீதங்கள் பாட புது ராகமும் இல்லை. இதுவரையில் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி கூறுவேன். கண்மலை மேல் உயர்த்தி வைத்திரே, உம்மை புகழ்ந்து பாடுவேன். நம்பினவர்கள் எல்லாம் கைகளை விட்டு பிரிந்து போகும் போது என்னை அழைத்தவர் நான் இருக்கிறேன் பயப்படாதே என்று சொல்லி ஒரு தாயைப் போல ஒரு தந்தையைப் போல என்னை தேற்றினார், வழி நடத்தினார்.
நம்பினவர் கைவிட்டு பிரிகையில் நான் இருக்கிறேன் பயப்படாதே என்றீர். தனிமையில் அழுத நேரங்களில் ஒரு தந்தை போல அள்ளி அணைத்துக் கொண்டீர். நம்பினவர் கைவிட்டு பிரிகையில் நான் இருக்கிறேன் பயப்படாதே என்றீர். தனிமையில் அழுத நேரங்களில் ஒரு தாயை போல அள்ளி அணைத்துக் கொண்டீர். சொல்லுங்களா? நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் இல்லை, கீதங்கள் பாட புது ராகமும் இல்லை. நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் இல்லை, கீதங்கள் பாட புது ராகமும் இல்லை. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, 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 நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்தலாமா? ஆம், நாம் அழைக்கும் போதெல்லாம் நமக்கு பதில் உத்தரவு கொடுக்கிற கர்த்தரை போல ஒரு தெய்வத்தை பெற்ற வேற ஜாதி எது? ஆமேன், ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஆமேன். அவர் ஒரு தெய்வமாக, ஒரு கடவுளாக எங்கேயோ ஒரு மூலையிலே நாம் அவரை மிகுந்த பயபக்தியோடு கூட சென்று தரிசித்து வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவராம்? தாய் போல தேற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஒரு தந்தை போல ஆற்றுகிறவர். ஹல்லேலூயா. எப்பவுமே கொடுங்க. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி. எத்தனை பேரை தோள் மேல சுமந்து வந்தா கைகளை உயர்த்த முடியுமா? தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. ஒரு தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம். என்னுடைய விக்கிரகங்கள் அல்லது என்னுடைய வேதனைகள் எல்லாம் நான் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம நான் அழுகும் பொழுது நான் அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் நேரடியாக நேருக்கு நேராக வந்து எனக்கு பதில் சொல்லுவதில்லை. ஆனாலும் அதற்குரிய பதிலை சரியான நேரத்தில் நம்முடைய தாசர்களை கொண்டு அறிவிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள் காலையில் கூட நான் கர்த்தருடைய தாசனை சந்தித்த பொழுது நாங்கள் இதுவரைக்கும் ஃபோனில் கூட நாங்கள் பேசுனதில்லை, முகத்துக்கு முகம் நேராக பார்த்ததில்லை. அவரை நான் யூடியூப்பில் பார்த்துருக்கிறேன், அவர் என்னுடைய பாடலை கேட்டிருக்கிறார், அவ்வளோதான். என்னோட முகம் கூட எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒரு வேளை ஃபோட்டோவில் பார்த்துருக்கலாம். ஃபோட்டோவில் பார்த்தது கூட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோ. அப்போது பாருங்க, வந்த உடனே சொல்கிறாரு, உங்களை ஆண்டவர் கசக்கி பிழிந்து கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. உண்மையிலே நீங்கள் இப்படி தொட்டிங்கன்னா கண்ணில் தண்ணி வந்துடும். அவ்வளவு பிழிக்கப்பட்ட அனுபவங்கள்ல என் மனைவியை நீங்கள் 2 வார்த்தை பேசி நான் கண்ணில் தண்ணி வந்துடும். எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை, எல்லாராலும் மறக்கப்பட்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எல்லாராலும் ஒரு செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். யாரும் எங்கள் நினைவு கூறுவதற்கு ஒருவரும் இல்லை, ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை. ஆனால் எங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கெல்லாம் ஒரே ஒருவர் தான் இருந்தார், இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இருக்கிறேன்டா, நீ ஏன்டா கவலைப்படுற? யூ டோன்ட் வரி. என்னுடைய பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-7 நோட்புக் வந்துடுச்சு. 4 வால்யூம் தான் விட்டுருக்குறோம். 4 வால்யூம் ப்ளஸ் 2 சுகந்த வாசம் தான் விட்டுருக்கோம். இது இன்னும் எவ்வளோ நாள் எடுக்குன்னு தெரியல எனக்கு. ஆனாலும் எங்களுக்கு அவரோடு கூட நாங்கள் கசக்கி பிழியும் போதெல்லாம் ஆண்டவர் ஒரு ராகத்தை கொடுத்துருவார், ஒரு பாடலை கொடுத்துருவார். உடனே உட்காந்து எழுதிட்டு உடனே ரெக்கார்ட் பண்ணுவேன். இவங்க ரோடுன்றது தெரியாது, ரெஸ்டாரண்ட் தெரியாது, இல்லை பாத்ரூம்னு தெரியாது, எங்கே இருந்தாலும் சரிதான். ஒரு முறையெல்லாம் பாத்ரூமில் இருக்கும்போது அழுகையோடு கூட நாங்கள்
பாடல் வருது. உடனடியாக வெளியே ஓடியாந்து நான் வந்து அந்த பாடல் ரெக்கார்ட் பண்ணுறேன். யோபு போல் புடமிடப்பட்டாயோ, இன்னல்கள் அவமானங்கள் சூழ்ந்ததோ, உயிரோடிருக்கும் கர்த்தர் காண்கிறார், உன் சிறையிருப்பை மாற்றுவார், மகிழ் நிறைவாழ்வை தந்திடுவார் என்ற பாடல். அந்த பாடல் பாருங்க, கரெக்டாக அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த காலையில் நான் பகிர்ந்து கொண்ட அந்த சூழ்நிலை மத்தியில் நான் எல்லாவற்றையும் இழந்து போனேன், எல்லாராலும் கைவிடப்பட்டேன் என்று அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இந்த பாடலினால் தேற்றப்பட்ட பொழுது அற்புதமாக எங்களை வழி நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நான் வந்து நான் வந்து மேடலை ஏறுவதற்கோ அல்லது பேசுவதற்கோ அல்லது பாடுவதற்கோ மிகவும் அஞ்சுவேன். ஒரு மோசையை போல மந்தனாவும் திக்குவாயும் உள்ளவன். பத்தன்னு வரும் எனக்கு. இந்த மேடல் கட கட கடன்னு நடக்குவேன். எப்படா என்னை கீழே இருக்கும், எப்போ டைம் முடியுன்ற பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள். ஆனாலும் தேவன் பார்த்தீங்கன்னா, இல்லை நீ இங்கே தான் அங்கே தான் சொல்லி தனிமையில் இருக்க வைத்து என்னை பழக்கு வைத்து நான் உபத்திரவப்படுவது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் மத்தியிலே நாங்கள் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் அவர் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப மிகுந்த சரியான வார்த்தையாக வந்தது. பிள்ளையப்படி நீங்கள் வந்து விரும்பி வரலை, கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார் சொன்னார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அருமையான வார்த்தை. அதே போல் என்னுடைய மனைவியை குறித்து சொல்லும் பொழுது அவங்க வந்து என்னுடைய முக்கியமாக இந்த வாலிப பிள்ளைகளை வந்து ஆல்ரெடி செய்து கொண்டிருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகளை வந்து அரவணைத்து அந்த வாலிப பிள்ளைகளுக்கு அந்த கவுன்சிலிங் பண்ணி அவங்கள சரியான விதத்தில், ரோமன் கத்தோலிக்கில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள எல்லாவற்றையும் அவங்க ஜெபத்தில் நடத்தி காலையில் அதிகாலை 5 மணிக்கு 6 மணிக்கு அவங்களை எழுப்பி அவங்களோடு கூட சேர்ந்து ஜெபித்து அவளை அன்பினால் இடைக்கட்டி, புருஷனுக்கு மனைவிக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனை வந்து அவங்களோடு கூட இணைந்து பேசி 2 பேருக்கு கவுன்சிலிங் பண்ணி, என்னுடைய அண்ணன் மகள் வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. அவங்களுக்கு இல்லை இது கிடையாது, இது வந்து நம்ம தேவ சித்தம் கிடையாது சொல்லி 2 பேர்த்தையும் மாறி மாறி பேசி அவர்களுக்கு சரியான வார்த்தைகளை கொடுத்து அவர்கள் இருவரை இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான வார்த்தை சொல்கிறார். நீங்கள் வந்து நல்ல ஒரு இளம் வாலிப பிள்ளைகளை நீங்கள் வந்து உங்களை அன்பினால் நீங்கள் கட்டி அரவணைத்து நீங்கள் கொண்டு போவீங்க. அந்த அப்படிப்பட்ட ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு சொன்னாங்க. எது என் மனைவியை பார்த்ததே இல்லைங்க பாஸ்டர், அவங்க என்னுடைய மனைவியை பார்த்தது இல்லை, நாங்கள் பேசினதே இல்லை. எப்படி? எங்களை அறிந்தவர் ஆவியானவர் அவரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அதே போல் என்னுடைய மகன்களை குறித்து சொல்லும் பொழுதும் நிச்சயமாகவே நாங்கள் அதை குறித்து நாங்கள் ரொம்ப வி ஆர் பீங், அதாவது மார்னிங் வந்ததை காட்டில் இப்போ வந்து வி ஆர் ஸோ மச் போல்ட் தட் வி ஆர் இன் த ரைட் பாத் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். என்னுடைய மகனை குறித்து, மூத்த மகனை குறித்து சொல்லும் பொழுது நான் வந்து தீர்க்க தரிசனமாக அவருடைய அந்த சங்கீதம் 24 மாசில் அப்படிங்கிறதான அந்த பேர் மூலியமாக மாசில் மீடியான்னு தான் அவருக்கு பேர் வச்சுருந்தேன். மாசில் மீடியா வந்து அவர் வந்து மீடியா செக்ஷனில் அவருடைய பேரில் தான் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு மாசில் மீடியா ஆரம்பித்து நாங்கள் அதுக்கு நடத்திட்டு இருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக, உங்கள் கண்களுக்கு முன்பாக சொன்னார், உங்களுடைய அந்த இசைக்குழு மற்றுமாக அந்த காரியத்தில் உங்களுடைய மூத்த மகன் உங்களுக்கு பெரும் உதவியாக இருப்பான் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அவருடைய பேர் கூட தெரியாது அவருக்கு. ஹல்லேலூயா. அதே போல் சின்னவனை குறித்தும் சொல்லும் பொழுது இது 3வது கன்ஃபர்மேஷன், 3rd கன்ஃபர்மேஷன். பிரதர் அருள் அவர்கள் சொன்னாங்க. இன்னொரு முக்கியமான, அவருடைய பேர் எனக்கு உடனடியாக வாயில வரல, அவங்களும் இதே போன்ற வார்த்தையை சொன்னாங்க. ஃபாரின் போயிட்டு வில் பி சோன் அஸ் ஃபாரின் ரிட்டர்ன் அப்படின்றதான் வந்து உன்னை பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க. அதே வார்த்தையை வந்து சொல்லும் பொழுது அவனுக்குள்ள ஒரு புது ஒரு தெம்பு தைரியம் வந்திருக்குது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இப்படியாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாலே நிச்சயமாக இந்த நாளிலே வந்திருக்கிற நீங்களும் ஒவ்வொருவரும் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பது நிச்சயம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எழுந்து நின்று இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி
தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம், மலை போல துன்பம் என்னை சூழும் போது படி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை படி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. கரங்களை வைத்து பாடலாம் எல்லாம் சேர்ந்து. நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் தருவேன் நன்றி. சொல்லுங்க. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் தருவேன் நன்றி. நிழல் போல, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீர் போதும், சொல்லுங்க. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சொல்லுவோமா? உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில், அரியணையில் வீற்றிருப்பவரே,
உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. பக்கம் நின்று வலுவூட்டுகிறீர், பாதுகாத்து பலப்படுத்துகிறீர். பக்கம் நின்று வலுவூட்டுகிறீர், பாதுகாத்து பலப்படுத்துகிறீர். தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர் பரலோகம். தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர் பரலோகம். உமக்கே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சபையார் பாடுங்க. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Jesus. 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 சபையார் பாடுங்க. அல்ல, இன்னும் சத்தமாக இந்த இடம் தேவ பிரசன்னத்தால் நிறைவதாக. ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் ஓ ஹல்லேலூயா நம்மோடு கூட இணைந்து ஆராதிக்கிறது. ஓ உங்களுடைய கண்கள் காண்பதாக. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படுவீர்களாக. ஓ தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்யட்டும். உடைய உள்ளத்தை ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya 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 மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. சொல்லுங்க. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் வேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உயிரில, உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடவே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் வேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் வேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஆவியானவரே, இந்த வேளை முழுவதையும் வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உடைய வல்லமையுள்ள கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும். உடைய நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த காரியங்கள், தேவனாகிய கர்த்தர் ஒரு ஊழியக்காரரை பயன்படுத்துகிறார் என்பதல்ல, உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார். கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ,
நினிவே பட்டணத்தாரை அவர் நேசித்தபடினாலே தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அந்த ஜனங்கள் காக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே விசேஷித்த ஒரு கிருபை இந்த ஆண்டிலே தேவன் வைத்திருக்கிறார். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾವು ಕೇಳಿದಂಥ ವಾಕ್ಯವು ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಒಬ್ಬ ಸೇವಕನನ್ನು ಕರ್ತನು ಉಪಯೋಗಿಸಿದರು ಎಂದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಆತನು ಪ್ರೀತಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ನೆನವೆ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಇರುವಂಥವರನ್ನು ಕರ್ತನು ಅಧಿಕವಾಗಿ ನೆನೆಸಿಕೊಂಡದ್ದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಅಲ್ಲಿ ಯೋಹನ ಎನ್ನುವಂಥ ಪ್ರವಾದಿಯನ್ನು ಕೂಡ ಕರ್ತನು ಅಲ್ಲಿ ಕಳುಹಿಸಿದರು. நாம் கேட்ட சகோதரி பிரீத்தி செல்வகுமார் சாட்சி நாம் கேட்டோம். ನಾವು ಪ್ರೀತಿ ಸೆಲ್ವಕುಮಾರ್ ಸಹೋದರಿ ಅವರ ಸಾಕ್ಷಿಯು ಕೂಡ ನಾವು ಕೇಳಿದೆವು. 17 ஆண்டுகளுக்கு முன்பு பெயர் சொல்லி தேவன் அந்த மகளை அழைத்தார். 17 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಕರ್ತನು ಹೆಸರಿಟ್ಟು ಆಕೆಯನ್ನು ಕರೆದರು. அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ಅಲ್ಲಿ ಅವರು ವಿಧೇಯರಾದರು. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல பாதத்தில் அமர்ந்து அநேக ரகசியங்களை கேட்டார்கள். இந்த நாளிலே கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம். ಮರಿಯಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾತ್ರ ಅವಳು ಆರಿಸಿಕೊಂಡಲೋ ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ಈ ಸಹೋದರಿಯು ಕೂಡ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡು ಕರ್ತನ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದರು. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಕರ್ತನು ಅವರನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரும் கூட்டத்தை இந்த ஆண்டில் எழுப்ப போகிறார். ಈ ವರ್ಷವೂ ಕೂಡ ಕರ್ತನು ಒಂದು ದೊಡ್ಡ ಜನರ ಗುಂಪನ್ನು ಆತನು ಎಬ್ಬಿಸಲಿದ್ದಾರೆ. நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று மாத்திரம். ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿರುವಂತ ಕಾರ್ಯ ಒಂದೇ. ஆண்டவரே, நான் உமக்காய் எழும்ப வேண்டும். ದೇವನೇ, ನಾನು ನಿನಗೋಸ್ಕರ ಎದ್ದೇಳಬೇಕು. உம்முடைய கனமான ஊழியத்தை நான் செய்ய வேண்டும். ದೇವನೇ, ನಿನ್ನ ಘನವಾಗಿರುವಂತ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಬೇಕು. எவ்வளவு பெரிய வாழ்க்கையில வாஞ்சை இருக்கிறது. ಎಷ್ಟು ಜನರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದ ಆಗ್ರಹವಿದೆ. நான் ஒரே ஒரு ஜெபத்தை ஜெபித்து நான் செய்திக்குள்ளாய் கடந்து போக போகிறேன். ನಾನು ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಿ ದೇವನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆಗ್ರಹಿಸುತ್ತೇನೆ. நாம் கண்களை மூடி ನಾವು ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ இயேசப்பாவை நோக்கி பார்ப்போம். ಯೇಸಪ್ಪ ಅವರನ್ನು ನೋಡೋಣ. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, ஊக்கமான ஆவிவானை தாங்க மன்றாடு, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாடும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ, அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ, ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன ஆனந்தம், ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன ஆனந்தம், சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே.
இந்த ஆண்டில் இருளும் காரிருளும் தேசம் அனைத்தையும் சூழ்ந்து கொள்ளப் போகிறதாம். தேவையற்ற இரத்தம் சிந்துதல் உலகம் முழுவதும் சம்பவிக்க போகிறது. ஜனங்கள் தங்கள் இருதயத்தின் நினைவினால் தாங்கள் செய்ய நினைக்கிற காரியங்களை நிறைவேற்றும்படிக்கு இரவும் பகலும் பிரயாசப்படுவார்கள். பலன் ஒன்றும் கிடைக்காது. எல்லா மனுஷரும் குருட்டாட்டம் பிடித்தவர்களாய் இங்கும் அங்கும் பிரயோஜனமற்ற காரியத்தை செய்ய ஓடுவார்கள். பலன் ஒன்றும் இருக்காது. தேவ சமூகத்திலே எல்லாம் அவர்தான் என்று நம்பியிருக்கிற ஒரு கூட்டத்தை வெளியேற பெற்ற ஆசீர்வாதத்தினாலே என் தேவனாகிய கர்த்தர் நிரப்பி நடத்துவார். விசேஷித்த கிருபை அவரால் அவர்களுக்கு உண்டாகும். ஆவியானவரே, இந்த நாளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ப்ளீஸ் பி சீட்டட். இந்த நாளுக்குரிய வேத பகுதி நாம் பார்க்கிற பொழுது, தேவனாகிய கர்த்தர் சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஆவியானவர் இந்த தேசத்திற்கு சொல்லும்படியாய் என்னிடத்திலே பொறுப்பை கொடுத்தார். ಇಂದಿನ ದೇವನ ವಾಕ್ಯದ ಧ್ಯಾನಕ್ಕೋಸ್ಕರ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮುಂಬಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಕುಳಿತಿರುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವನು ಕೊಟ್ಟಂತ ವಾಕ್ಯ ಯೋಹನಾನು ಬರೆದಂತ ಪ್ರಕಟಣೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿರುವಂತಹ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಕೊಡಬೇಕಾಗಿ ದೇವನು ಹೇಳಿದರು. இந்த வார்த்தை நான் வாசித்த பொழுது எனக்குள் ஒரு பெரும் மகிழ்ச்சி நான் அடைந்தேன். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ನನ್ನೊಳಗೆ ನಾನು ಒಂದು ಆನಂದ ಭರಿತವನಾಗಿ ನಾನು ಮಾರ್ಪಟ್ಟೆ. கடந்த காலம் ஒரு பயங்கரமான ஒரு வருஷத்தை நாங்கள் தாண்டி இருக்கிறோம். எந்த வார்த்தையினாலே ஜனத்தை நீ தேற்றப் போகிறீர் என்று எனக்குள் இருதயத்தில் ஒரு கேள்வி இருந்தது. ಕಳೆದ ವರ್ಷ ನಾವು ಭಯಂಕರವಾದಂಥ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಹಾದು ಹೋದೆವು. ದೇವನೇ, ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಿನ್ನ ಜನರನ್ನು ಸಂತೈಸುವಿರಿ ಎನ್ನುವಂತಹ ಆಗ್ರಹವು ಪ್ರಶ್ನೆಯು ನನ್ನೊಳಗಿತ್ತು. ஆனால் அந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ನನ್ನಿಂದ ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಆಗಲಿಲ್ಲ. அந்த வசனத்தை எடுத்து நான் வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದಿಟ್ಟುಕೊಂಡು ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಆರಂಭಿಸಿದೆ. ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். ಪವಿತ್ರಾತ್ಮನು ನನಗೆ ಕಳುಹಿಸಿಕೊಟ್ಟರು. இந்த உலகத்தில் அநேக சபைகள் உண்டு. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಭೆಗಳು ಉಂಟು. ஆனாலும் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் ಆದರೂ ಪ್ರಕಟಣೆಯ ಈ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ 2-3 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 2 ಮತ್ತು 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟ கர்த்தருடைய தூதன் ஆசியாவில் உள்ள சபைகளுக்கு சொல்லுகிற காரியம், ಕರ್ತನ ದೂತನು ಆಸಿಯಾ ಸೀಮೆಯಲ್ಲಿರುವಂತಹ ಸಭೆಗಳಿಗೆ ಹೇಳುವಂತಹ ಕಾರ್ಯ, 7 சபைகளை குறித்து ஆவியானவர் சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ 7 ಸಭೆಗಳ ಕುರಿತಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஆனால் இந்த 7 சபைகளுக்கும் இந்த ஆசீர்வாதம் பொருந்துமா? ಆದರೆ 7 ಸಭೆಗೂ ಕೂಡ ಈ ಆಶೀರ್ವಾದವು ಹೋಲಿಕೆ ಆಗುತ್ತದಾ? அல்லது இந்த வார்த்தையை நாம் யார் வேண்டுமானாலும் அதை எடுத்து பெற்று சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா? ಇಲ್ಲದೆ ಹೋದರೂ ನಾವು ಯಾರಾದರೂ ಆ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ನಾವು ಅದು ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳಬಹುದೋ? அதில் நாம் பார்க்கிறோம் 7 சபைகளும் 7 குணாதிசயத்தை உடையதா இருக்கிறது. ಅಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ 7 ಸಭೆಗಳು 7 ವಿಧವಾದಂತಹ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ಹೊಂದಿರುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1 அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இப்படியாய் வேதம் சொல்லுகிறது. ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 10ನೇ ವಾಕ್ಯ ಈ ಪ್ರಕಾರವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. The days of Lord, I am in the spirit. ಕರ್ತನ ದಿನದಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮನ ವಶನಾಗಿ The Holy Spirit revealed me to tell about the churches. ಪವಿತ್ರಾತ್ಮನು ಸಭೆಗಳ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿಸಬೇಕಾಗಿ ನನಗೆ ಹೇಳಿದರು.
இந்த வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾನು ನೋಡುವಾಗ 7 ಸಭೆகளை குறித்து என் தேவன் என்ன சொல்லுகிறார்? 7 ಸಭೆಗಳ ಕುರಿತಾಗಿ ನನ್ನ ದೇವನು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? இன்னைக்கு நாம் போகிற சபை, ಇಂದು ನಾವು ಹೋಗುವಂತ ಸಭೆ, ஆராதிக்கிற சபை, ಆರಾಧಿಸುವಂತ ಸಭೆ என்னுடைய வாழ்க்கையில எந்த மாற்றத்தை கொண்டு வரும்? ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಬದಲಾವಣೆಗಳನ್ನು ತರುತ್ತದೆ? என் வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்? ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನನ್ನ ಮಾತಿನಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ತರುತ್ತದೆ? 7 ಸಭೆகளுக்கும் 7 ಗುಣಾತಿಶயம் ಉಂಟು. 7 ಸಭೆಗಳಿಗೆ 7 ವಿಧವಾದಂತ ಗುಣಾತಿಶಯಗಳಿವೆ. Which church I belongs to? ನಾನು ಯಾವ ಸಭೆಗೆ ಸೇರಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದೇನೆ? I'm able to inherit the promise of this year. ನಾನು ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವನು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನವನ್ನು ನಾನು ಹೊಂದಬೇಕು. What I have to do for this? ನಾನು ಇದಕ್ಕೆ ಏನು ಮಾಡಬೇಕು? You should be faithful to God. ನೀನು ದೇವರ ಮುಂಭಾಗಿ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರಬೇಕು. Because God insists every individual you should be turned as a faithful person. ದೇವನು ಪ್ರತಿಯೊಬ್ಬರಲ್ಲೂ ಆಗ್ರಹಿಸುವಂತ ಕಾರ್ಯ ನೀವು ದೇವನ ಮುಂಭಾಗಿ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕು. You cannot be the dead person. ನೀವು ಸತ್ತವರಾಗಿ ಇರಬಾರದು. You cannot be unfaithful. ನೀವು ಅಪನಂಬಿಗಸ್ತರಾಗಿ You ಇರಬಾರದು. cannot be corrupt. ನೀವು ದ್ರೋಹಿಗಳಾಗಿರಬಾರದು. But God said you be faithful. ಆದರೆ ಕರ್ತನು ಹೇಳಿದಂತ ವಿಷಯ ನೀವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕು. So long God blessed you. ಅದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಕರ್ತನು ಆಶೀರ್ವದಿಸಿದನು. God's blessing leads you into one state to other state. ದೇವನ ಆಶೀರ್ವಾದವು ಒಂದು ಕಡೆಯಿಂದ ಮತ್ತೊಂದು ಕಡೆಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದೊಯ್ಯುತ್ತದೆ. Every situation and difficulties the Holy Spirit helped you. ಯಾವುದೇ ಒಂದು ಸನ್ನಿವೇಶಗಳಾಗಿರಲಿ, ದುಃಖದ ಸಮಯಗಳಾಗಿರಲಿ, ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮನ್ನು ನಯಿಸುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. It is not your strength, it is not your might, but the Holy Spirit of God. ಅದು ನಿಮ್ಮ ಬಲದಿಂದಲೂ ನಿಮ್ಮ ಪರಾಕ್ರಮದಿಂದಲೂ ಅಲ್ಲ, ಅದು ದೇವನ ಆತ್ಮನಿಂದಲೇ. The Holy Spirit helped you pass all these years. ಈ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಈ ವರ್ಷಗಳೆಲ್ಲ ಕಳೆದು ಬರುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡಿದ. But we are not faithful to God. ಆದರೂ ಕೂಡ ನೀವು ದೇವನಿಗೆ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿಲ್ಲ. Every time we pleasing the human being. ನಾವು ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲೂ ಮನುಷ್ಯರನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. But this year God very clearly says, ಆದರೆ ಈ ವರ್ಷ ಕರ್ತನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, if you please God, ನೀವು ದೇವನನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವುದಾದರೆ be in faith, ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸದ ಮುಖಾಂತರ God will open the door for you. ದೇವನು ನಿಮಗೋಸ್ಕರ ಬಾಗಿಲುಗಳನ್ನು ತೆರೆಯುವನು. But human cannot shut. ಆದರೆ ಮನುಷ್ಯರು ಅದನ್ನು ಮುಚ್ಚಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. The door is opened by God. ಏಕೆಂದರೆ ಬಾಗಿಲು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವುದು ಅದು ಕರ್ತನಿಂದಲೇ. It is for your faithfulness. ಅದು ನಿಮ್ಮ ನಂಬಿಗಸ್ತನಿಗಾಗಿ, Past many tears, ನೀವು ಸುರಿಸಿದಂತ ಕಣ್ಣೀರಿಗಾಗಿ, enter into painful life. ನೀವು ಅನುಭವಿಸಿದಂತ ವೇದನೆಯ ಆ ಜೀವಿತಕ್ಕಾಗಿ. Every circumstances, every situation are going to be changed this year. ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಂದು ಸನ್ನಿವೇಶಗಳು, ಪ್ರತಿಯೊಂದು ಕಲೆಗಳು ಕರ್ತನು ಅದನ್ನು ಬದಲಾಯಿಸುವ. God never expecting you are from you anything. ದೇವನು ನಿಮ್ಮಿಂದ ಏನು ಎದುರು ನೋಡುತ್ತಿಲ್ಲ. Only your faithfulness. ಆದರೆ ನಿಮ್ಮ ನಂಬಿಗಸ್ತನೆ ಮಾತ್ರ ಆತನು ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. I will tell you ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ how to convert ourselves. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಸಮರ್ಪಿಸಬಹುದು. What is the expectation of the Holy Spirit in this year? ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮಿಂದ ಏನು ಎದುರು ನೋಡುತ್ತಾರೆ. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம். ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲವೂ ಕಳೆದುಕೊಂಡವರಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆனால் அந்த 7 சபைகள் எது? ಆದರೆ ಆ 7 ಸಭೆಗಳು ಯಾವುವು? உங்களால் எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? ನಿಮ್ಮಿಂದ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅದನ್ನು ಕಂಡು ಹಿಡಿಯಬಹುದು? Even if the church is like that, you cannot identify. ಇನ್ನು ಆ ಸಭೆ ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ಇದ್ದರೂ ಕೂಡ ನಿಮ್ಮಿಂದ ಕಂಡು ಹಿಡಿಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எந்த விசுவாசிகளும் ஒரு சபைக்குள் நுழையும் பொழுது இந்த சபை ஒரு விசுவாசம் உள்ள சபையா, இந்த சபை செத்த சபையா, இது நல்ல சபையா என்று சொல்லி உங்களால் கண்டுகொள்ள முடியாது. ಯಾವುದೇ ವಿಶ್ವಾಸಿ ಆಗಿರಲಿ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸುವಾಗ ಈ ಸಭೆಯು ನಂಬಿಕೆಯಿಂದ ನೆಲೆಗೊಂಡಿರುವಂತ ಸಭೆಯೋ ಅಥವಾ ಇದು ಸತ್ತಂತ ಸಭೆಯೋ, ಇದರಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲವೋ ಎನ್ನುವಂತದ್ದು ಕಂಡುಹಿಡಿಯಲು ಒಬ್ಬರಿಂದಲೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. The Bible revealed the first church Ephesus.
ದೇವರ ವಾಕ್ಯ ಮೊದಲನೆಯ ಸಭೆ ಎಫೆಸಸ್ ಅನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತದೆ. The name called careless church. ಅದು ಏನು ಕ್ರಿಯೆ ಇಲ್ಲದಂತ ಒಂದು ಸಭೆಯಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. Number 2, Smyrna. ಎರಡನೆಯದಾಗಿ ಸಿಮರ್ನ ಸಭೆಯನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. The crowned church. ಅದು ನೆಲ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಸಭೆ. ಪೆರ್ಗಮಸ್ ಸಭೆ. The compromising church. ಅದು ಯಾವ ರೀತಿ ಅಂದ್ರೆ ಒಂದೊಂದಕ್ಕೊಂದು ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡಿ ಹೋಗುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. 4th one, Thyatira. ನಾಲ್ಕನೇದಾಗಿ ತುವೈತ್ರಿಯ ಸಭೆ. The corrupt church. ಅದು ದುಷ್ಟತನದಿಂದ ದ್ರೋಹಿಗಳಾಗಿರುವಂತಹ ಸಭೆ. The Sardis, 5th one. ಐದನೆಯದಾಗಿ ಸರ್ದಿಸ್ ಸಭೆ. The feeble church. ಫಿಲದೆಲ್ಫಿಯ ಸಭೆ. Then ಆರನೆಯದಾಗಿ ಫಿಲದೆಲ್ಫಿಯಾ. The church is faithful church. ಅದು ನಂಬಿಕಸ್ಥನೆಯ ಸಭೆ. But 7th one, Laodicea. ಏಳನೆಯದಾಗಿ ಲವೋದಿಕೀಯ ಸಭೆ. The foolish church. ಅದು ಮುಟ್ಟಾಳ ಸಭೆ. But இந்த ஆண்டு, ಆದರೆ ಈ ವರ್ಷ தேவனாகிய கர்த்தர், ದೇವನಾಗಿರುವಂತ ಕರ್ತನು எந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்? ಈ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. உலகத்தில் 7 விதமான சபைகள் இருக்கிறது. ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ 7 ವಿಧವಾದಂತ ಸಭೆಗಳು ಉಂಟು. ஆனால் அதிகமாய் அவர் நேசிக்கிற 6வது சபை பிலதெல்பியா சபை. ಆದರೆ ಕರ್ತನು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವಂತ ಸಭೆ ಈ 6ನೆಯ ಸಭೆ, ಅದು ಫಿಲದೆಲ್ಫಿಯಾ ಸಭೆ. அந்த சபைக்கு தான் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ಆ ಸಭೆಗೇನೆ ಈ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕರ್ತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ನಿನ್ನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಾನು ಅರಿತವನಾಗಿದ್ದೇನೆ. கொஞ்சம் பலனிருந்தும் ಸ್ವಲ್ಪ ಬಲವಿದ್ದು என் நாமத்தை மறுதலியாமல், ನನ್ನ ನಾಮವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡದೆ, என் வசனத்தை கை கொண்டபடியினால் ನನ್ನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೈ ಹಿಡಿದು ನಡೆದಕ್ಕಾಗಿ திறந்த வாசலை வைக்கிறேன். ನಿನಗೋಸ್ಕರ ಒಂದು ತೆರೆದ ಬಾಗಿಲನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. ஒரு மனுஷனும் பூட்ட முடியாது. ಯಾವ ಮನುಷ್ಯನು ಅದನ್ನು ಮುಚ್ಚಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பல நேரங்களில் ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான பெரிய பிரச்சனை இதுதான். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೋಡುವಂತ ದೊಡ್ಡ ತೊಂದರೆ ಇದು. பரம்பரையாக நாங்கள் ஒரு ஸ்தலத்திலே ஆராதிக்கிறோம். ನಾವು ಪರಂಪರೆಯಾಗಿ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆರಾಧಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. எங்கள் வாழ்க்கையில மற்ற எதை குறித்தும் கவலை இல்லை. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾವುದ ಕುರಿತಾಗಿಯೂ ಏನು ನಮಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. தேவனை ஆராதிக்க வேண்டும். ದೇವನನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು. அது எங்கள் மேல் விழுந்த கடமை. ಅದು ನಮ್ಮ ಮೇಲೆ ಬಿದ್ದಂತ ಜವಾಬ್ದಾರಿ. ஆனால் சமாரிய ஸ்திரீ, யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ಯೋಹನಾನು 4ನೆಯ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಸಮರಿಯ ಸ್ತ್ರೀಯನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. அந்த ஸ்திரீ இயேசுவை நோக்கி சொல்லுகிறாள். ಆ ಸ್ತ್ರೀ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾಳೆ, எங்கள் முற்பிதாக்கள் மலைகளில் தொழுது கொண்டு வந்தார்கள். ನಮ್ಮ ಪಿತೃಗಳು ಬೆಟ್ಟಗಳನ್ನೆಲ್ಲ ತೆರೆದು ಆಲಯಗಳನ್ನಾಗಿ ಮಾಡಿದರು. நாங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டுமானால் அந்த மலையிலே தான் ஆராதிப்போம். ನಾವು ದೇವನನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕೆಂದರೆ ಆ ಗುಡ್ಡಕ್ಕೆ ಹೋಗಿಯೇ ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. இது எங்கள் பாரம்பரியமான சபை. ಇದು ಪಾರಂಪರ್ಯವಾಗಿರುವಂತ ಸಭೆ. எங்கள் முற்பிதாக்கள் கட்டின சபை. ನಮ್ಮ ಪಿತೃಗಳು ಕಟ್ಟಿದಂತ ಸಭೆ. எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற சபை. ಇದು ನಮಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಡುವ ಸಭೆ. நாங்கள் அங்கே தான் தேவனை ஆராதிப்போம். ನಾವು ಅಲ್ಲೇ ಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. இயேசு அழகாய் சொல்கிறார். ಯೇಸು ಅವರಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, பிதாவை எங்கும் தொழுது கொள்ள காலம் வந்திருக்கிறது. ತಂದೆಯಾದ ದೇವರನ್ನು ಎಲ್ಲೆಲ್ಲೂ ಆರಾಧಿಸುವಂತ ಕಾಲವು ಬಂದದೆ. You can worship the Lord everywhere. ನೀವು ದೇವರನ್ನು ಎಲ್ಲಿ ಬೇಕಾದರೂ ಆರಾಧಿಸಬಹುದು. But every step you have to acknowledge the church should be faithful. You should be faithful. ಯಾವುದೇ ಜಾಗವಾಗಿದ್ದರೂ ಕೂಡ ಸಭೆಯು ನಂಬಿಗಸ್ತನ ಸಭವಾಗಿರಬೇಕು. ನೀವು ಕೂಡ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕು. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற காரியம், ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಂತ ಕಾರ್ಯ. உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ನಿಮಗೆ ಒಂದು ನಡೆದ ಘಟನೆಯನ್ನು ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. ஜான் வெஸ்லி என்று சொல்லுகிற ஒரு தேவனுடைய மனிதர், ಜಾನ್ ವೆಸ್ಲಿ ಎಂದು ಹೇಳುವಂತ ಒಂದು ದೇವ ಮನುಷ್ಯ, 18ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்து வந்த மனிதர். 18ನೆಯ ಶತಮಾನದಲ್ಲಿ ಜೀವಿಸಿದಂತ ವ್ಯಕ್ತಿ. ஒரு வல்லமையான அபிஷேகம் நிறைந்த ஒரு சுவிசேஷகன். ಆತನು ಬಹಳ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟಂತಹ ಒಬ್ಬ ಸುವಾರ್ತಿಕ. ஒரு நாள் தன்னுடைய ஊழியத்தை முடித்து அவர் திரும்ப வருகிறார். ಒಂದು ದಿನ ಅವರು ತಮ್ಮ ಸೇವೆಯನ್ನು ಮುಗಿಸಿ ಹಿಂತಿರುಗಿ ಬರುವಂತ ಸಮಯ. அந்த ஊழியத்தை முடித்து அவர் வருகிற பொழுது, ಆ ಸೇವೆಯನ್ನು ಮುಗಿಸಿ ಅವರು ಹಿಂತಿರುಗಿ ಬರುವಾಗ, ஜான் வெஸ்லி இந்த இடத்துல பல புத்தகங்கள், அவர் எழுதுகிற புத்தகங்களெல்லாம் இந்த சம்பவத்தை அவர் எழுதி வைப்பார். ಈ ಸುವಾರ್ತಿಕನು ಜಾನ್ ವೆಸ್ಲಿ ಎನ್ನುವಂತವರು ಯಾವುದೆಲ್ಲ ಪುಸ್ತಕವನ್ನು ಬರೆದಿದ್ದಾರೋ ಈ ಘಟನೆಯನ್ನು ಅಲ್ಲಿ ಉಲ್ಲೇಖಿಸಿದ್ದಾರೆ. ஒரு முறை தன் ஊழியத்தை முடித்து விட்டு வேதாகமத்தை ஒரு லெதர் பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்திருக்கார்.
ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಸೇವೆಯನ್ನು ಮುಗಿಸಿ ಅವರ ಸತ್ಯವೇದ ಪುಸ್ತಕವನ್ನು ಒಂದು ಲೆದರ್ ಬ್ಯಾಗಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. அவரை எதிர்கொள்ளுகிறான் ஒரு முரட்டுத்தனமான ஒரு மனிதன். ಅವರನ್ನು ತುಂಬಾ ಕಠಿಣವಾಗಿರುವಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಅವತನ ಎದುರಿಗೆ ಬರುತ್ತಾರೆ. அவன் நினைத்தான் இந்த மனுஷனுடைய மேல் அலங்காரத்தை பார்த்து நிறையாக பணம் கிடைக்கும் என்று. ಆ ಮನುಷ್ಯನು ಇವರನ್ನು ನೋಡಿದಾಗ ಇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಅಧಿಕವಾದ ಹಣವಿರಬಹುದು ಎಂದು ಚಿಂತಿಸಿದ. அவன் கேட்டான், உங்களிடத்தில் என்ன இருக்கிறதை கொடுத்து விடுங்கள். ಆತನು ಕೇಳಿದ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಏನು ಇದೆಯೋ ಅದು ನನಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಡಿ, உங்கள் உயிராவது மிஞ்சும். ನಿಮ್ಮ ಜೀವವಾದರೂ ಉಳಿಯುತ್ತದೆ. ஜான் வெஸ்லி மெதுவாக சொன்னாராம், ಜಾನ್ ವೆಸ್ಲಿ ಅವರು ತುಂಬಾ ಮೃದು ಶಬ್ದದಿಂದ ಹೇಳಿದರು, எதிர்பார்க்கிற எதுவும் என்னிடத்தில் இல்லை. ನೀನು ಏನು ಎದುರು ನೋಡುತ್ತಿದೆಯೋ ಒಂದು ನನ್ನಲ್ಲಿ ಇಲ್ಲ. நான் உனக்காக கொடுக்க நினைக்கிறத நீ எதிர்பார்க்க முடியாது. ನಾನು ನಿನಗೋಸ್ಕರ ಕೊಡುವಂತದ್ದು ನೀನು ಎದುರು ನೋಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அந்த தன்னுடைய பையை எடுத்து அவன் கையில கொடுத்தார். ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಚೀಲವನ್ನು ತೆಗೆದು ಆತನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟರು. இது உன்னை திருப்தி செய்யறதான ஒரு பொருள் அல்ல, ಇದು ನಿನಗೆ ತೃಪ್ತಿಕರವಾಗಿರುವಂತಹ ಒಂದು ವಸ್ತು ಅಲ್ಲ, உன் வாழ்க்கையை மாற்றுகிறது. ಇದು ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನೇ ಬದಲಾಯಿಸುವುದು. இது நடந்து முடிந்தது. ಇದು ನಡೆದು ಮುಗಿಯಿತು. பல ஆண்டுகள் கழித்து ಅನೇಕ ವರ್ಷಗಳ ನಂತರ ஜான் வெஸ்லி ஒரு பெரிய கூட்டத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். ಜಾನ್ ವೆಸ್ಲಿ ಅವರು ಒಂದು ದೊಡ್ಡ ಕೂಟದಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. அந்த கூட்டத்தில் தலைமை தாங்க ஒரு மனிதர் வந்திருந்தார். ಆ ಒಂದು ಕೂಟವನ್ನು ಮುನ್ನಯಿಸುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಬಂದಿದ್ದರು. ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டு எழுந்து நின்றார்கள். ಜನರೆಲ್ಲರೂ ಅವರನ್ನು ನೋಡಿ ಎದ್ದು ನಿಂತರು. அவ்வளவு வணக்கத்தை செலுத்தினார்கள். ಅವರು ವಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಿದರು. அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வந்து அமர்ந்தார். ಅವರು ಎಲ್ಲವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿ ಬಂದು ಕುಳಿತುಕೊಂಡರು. இடத்திலே முழங்கால் படிட்டு ஜெபித்தார். ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಮೊಣಕಾಲು ಊರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. திரும்பவும் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து கொண்டார். ಮತ್ತೆ ಆತನಿಗೋಸ್ಕರ ಇಡಲ್ಪಟ್ಟಂತ ಕುರ್ಚಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡರು. கூட்டம் எல்லாம் முடிந்தது. ಕೂಟವೆಲ್ಲವೂ ಮುಗಿಯಿತು. ஜான் வெஸ்லி ஹானர் பண்ணும்படியாய் அந்த சீஃப் கெஸ்டை அழைத்தார்கள். ಜಾನ್ ವೆಸ್ಲಿ ಸುವಾರ್ತಿಕನನ್ನು ಘನಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆ ಮುಖ್ಯ ಗೆಸ್ಟ್ ಅನ್ನು ಕರೆದರು. ஜான் வெஸ்லி எந்த தோள்பையை கொடுத்தாரோ அதை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். ಜಾನ್ ವೆಸ್ಲಿ ಅವರು ಯಾವ ಒಂದು ಬ್ಯಾಗ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದರೋ ಅದನ್ನು ಆತನು ಆ ತೋಳಿನಲ್ಲಿ ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದರು. ஒரு இருட்டான நேரத்தில் அந்த சம்பவம் நடந்திருந்தாலும் தன்னுடைய தோள்பையை அவரால் மறக்க முடியவில்லை. ಒಂದು ಕತ್ತಲೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ವಿಷಯ ನಡೆದಿದ್ದರೂ ಕೂಡ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದ್ದಂತಹ ಚೀಲವನ್ನು ಜಾನ್ ವೆಸ್ಲಿ ಅವರು ಮರೆತಿರಲಿಲ್ಲ. அந்த கனத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்ட ஜான் வெஸ்லி அந்த பையை பார்த்தார். ಆ ಘನವನ್ನೆಲ್ಲ ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡು ಆ ಚೀಲವನ್ನು ಜಾನ್ ವೆಸ್ಲಿ ಅವರು ನೋಡಿದರು. எத்தனையோ முறை அந்த வேதத்தை சுமந்து கொண்டு போன பை அது. ಅದು ಎಷ್ಟೋ ಬಾರಿ ಸತ್ಯವೇದ ಪುಸ್ತಕವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋದಂತಹ ಆ ಚೀಲ. ஒருவேளை அந்த தோள் பையை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த கொள்ளைக்காரன் இவரை கொலை செய்திருப்பான். ಒಂದು ವೇಳೆ ಈ ಒಂದು ಚೀಲವನ್ನು ಕೈ ಚೀಲವನ್ನು ಕೊಡದೆ ಇದ್ದಿದ್ದರೆ ಆ ಕಳ್ಳತನ ಮಾಡಲು ಬಂದಂತ ವ್ಯಕ್ತಿ ಒಂದು ವೇಳೆ ಇವರನ್ನು ಕೊಂದು ಬಿಡುತ್ತಿದ್ದ. ஆனால் அவன் கேட்ட உடனே அதை கொடுத்து விட்டு வேகமாய் கடந்து போய் வேற ஒரு வேதாகமத்தை வாங்கி கொண்டார். ಬೇಗನೆ ಅವನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣವೇ ಆ ಕೈ ಚೀಲವನ್ನು ಕೊಟ್ಟು ಬೇಗನೆ ಹೋಗಿ ಇನ್ನೊಂದು ಸತ್ಯವೇದ ಪುಸ್ತಕವನ್ನು ಖರೀದಿಸಿದರು. எல்லாம் அவருடைய ஞாபகத்திற்கு வந்தது. ಎಲ್ಲ ಅವರ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಬಂದಿತು. அவர் தன்னுடைய அந்த சீஃப் கெஸ்டுடைய கரத்தை பிடித்து நன்றி சொன்னார். ಅವರು ಬಂದಂತ ಮುಖ್ಯ ಅತಿಥಿಯ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿದರು. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஜான் வெஸ்லி. ಜಾನ್ ವೆಸ್ಲಿ ಅವರು ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದರು, நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற இந்த பேக் பல ஆண்டுகள் முன்பு நான் சுமந்தது. ನೀವು ಹೊತ್ತುಕೊಂಡಿರುವಂತಹ ಈ ಕೈ ಚೀಲವು ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ನಾನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದೆ. அந்த மனிதன் குலைந்து போனான். ಆ ಮನುಷ್ಯನು ಅಲ್ಲೇ ನಿಂತು ಅಲುಗಾಡಿ ಹೋದ. அந்த நிமிஷத்தில் தானே முகம் குப்புற விழுந்தான். ಆ ನಿಮಿಷದಲ್ಲಿ ಅವರ ಮುಂಬಾಗಿ ಅಡ್ಡ ಬಿದ್ದನು. அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், இதை வாங்கின பிறகு பழைய வாழ்க்கை என்னால் வாழ முடியவில்லை. ಆತನು ಹೇಳಿದಂತ ಮಾತು, ಇದು ಯಾವಾಗ ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡೆನೋ ನನ್ನ ಹಳೆಯ ಜೀವಿತದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನನ್ನಿಂದ ನಡೆಯಲು ಆಗಲಿಲ್ಲ. நான் முழு இருதயத்தோடு அதை வாங்கி கொண்டேன். ನಾನು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡೆ. அதை தொடர்ந்து என்னால் பயன்படுத்த முடியவில்லை. ಆದರೆ ಅದನ್ನು ನಾನು ಆ ರೀತಿಯಾಗಿಯೇ ಪ್ರಯೋಜನ ಪಡಿಸಲು ಆಗಲಿಲ್ಲ. என்னுடைய மனசாட்சி என்னை அனுதினமும் கொன்று போட்டது. ನನ್ನ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯು ಪ್ರತಿ ದಿನವೂ ನನ್ನನ್ನು ಕೊಲ್ಲುತ್ತಿತ್ತು.
அந்த வேதத்தை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். ಆ ವೇದವನ್ನು ತೆಗೆದು ನಾನು ಓದಲು ಆರಂಭಿಸಿದೆ. எல்லாவற்றையும் நான் கொள்ளையடித்த பொருள் எல்லாத்தையும் நான் இழந்து விட்டேன். ನಾನು ಏನೆಲ್ಲ ಕಳ್ಳತನವಾಗಿ ನಾನು ಮಾಡಿದನೋ ಎಲ್ಲವನ್ನು ನಾನು ಕಳೆದುಕೊಂಡೆ. அந்த வேதத்தை எடுத்து நான் வாசித்த பிறகு ஒரு சின்ன தொழில் தொடங்கினேன். ಆದರೆ ಆ ಸತ್ಯವೇದ ಪುಸ್ತಕವನ್ನು ತೆರೆದು ನಾನು ಓದಿದ ನಂತರ ಒಂದು ಸಣ್ಣ ವ್ಯಾಪಾರವನ್ನು ನಾನು ಆರಂಭಿಸಿದೆ. இந்த தேசத்திலே கர்த்தனை ஆசீர்வதித்திருக்கிறார். ಈ ದೇಶದಲ್ಲಿ ಕರ್ತನು ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. கிட்டத்தட்ட 89 சபைகளை நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். ಸುಮಾರು 89 ಸಭೆಗಳಿಗೆ ನಾನು ಸಹಾಯದ ಹಸ್ತವಾಗಿದ್ದೇನೆ. ஜான் வெஸ்லி சொல்ல முடிக்கிற போது சொல்லுகிறார், ಜಾನ್ ವೆಸ್ಲಿ ಅವರು ಮುಗಿಸುವಾಗ ಹೇಳಿದರು, நான் ஒரு பிரசங்கியாய் சாதிக்க நினைத்ததை ನಾನು ಒಂದು ಪ್ರಸಂಗಿಯಾಗಿ ಸಾಧನೆ ಮಾಡಬೇಕು ಎಂದು ನೆನೆಸಿದ್ದು தேவனாகிய கர்த்தர் அவருடைய வேதத்தினாலே நிறைவேற்றி இருக்கிறார். ಆದರೆ ದೇವನಾಗಿರುವಂತ ಕರ್ತನು ತನ್ನ ಸತ್ಯವೇದದ ಪುಸ್ತಕದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನೆರವೇರಿಸಿದ್ದಾನೆ. Every time we appreciate the servant of God, ಅನೇಕ ಬಾರಿ ನಾವು ಕರ್ತನ ಸೇವಕರನ್ನು ಘನಪಡಿಸುತ್ತೇವೆ. we have to appreciate the word of God given by God. ಆದರೆ ನಾವು ಸತ್ಯ ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಘನಪಡಿಸಬೇಕು ಯಾವಾಗಲೂ. Many times we honor the servant of God, ನಾವು ಅನೇಕ ಬಾರಿ ಕರ್ತನ ಸೇವಕರನ್ನು ಘನಪಡಿಸುತ್ತೇವೆ. but without the word of God, the servant of God no more. ಸತ್ಯ ವಾಕ್ಯ ಇಲ್ಲದೆ ದೇವ ಸೇವಕರು ಏನೂ ಇಲ್ಲ. என்றைக்கு நாம் இதை புரிந்து கொள்ளுகிறோமோ, ಯಾವಾಗ ನಾವು ಇದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೋ நமது பெரிதான வரங்களை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிப்பார். ಅವರ ಉನ್ನತವಾದ ವರಗಳನ್ನು ಕರ್ತನು ಕೊಡಲು ಆರಂಭಿಸುವ. எனக்கு அன்பு சகோதரன் செல்வகுமாரோட அதிகமான ஒரு நெருக்கமான உறவு உண்டு. ಪ್ರಿಯ ಪ್ರೀತಿ ಸೆಲ್ವಕುಮಾರ್ ಅವರ ಸಂಗಡ ನನಗೆ ತುಂಬಾ ಒಂದು ಪ್ರೀತಿಯ ಸ್ನೇಹಿತನವಿದೆ. எப்பொழுதும் நான் இதை சொல்வேன். ನಾನು ಯಾವಾಗಲೂ ಇದು ಹೇಳುತ್ತೇನೆ. ஒருவேளை நாங்கள் 2 பேரும் மரித்திருப்போமானால் 15 ஆண்டுகளாயிருக்கும். ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಇಬ್ಬರು ಮರಣ ಹೊಂದಿದ್ದರೆ ಸುಮಾರು 15 ವರ್ಷವಾಗುತ್ತಿತ್ತು ಇಂದಿಗೆ. ஒரு ஃபுஜிரா நாட்டினுடைய ஊழியத்தை முடித்துட்டு நானும் ஐயா அவர்களும் கார்ல வந்து கொண்டிருக்கிறோம். ಫುಜಿರಾ ಒಂದು ಊರಿನಲ್ಲಿ ದೈವನ ಸೇವೆ ಕಾರ್ಯವನ್ನು ಮುಗಿಸಿಕೊಂಡು ಕಾರಿನಲ್ಲಿ ಹಿಂತಿರುಗುತ್ತಿದ್ದೇವೆ. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஐயா வண்டியை நிறுத்துங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு. ನಾನು ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಸಹೋದರರೇ ಒಂದು ನಿಮಿಷ ಗಾಡಿಯನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ ಎಂದೆ. அவர் எதுவுமே கேட்கல, வண்டியை பிரேக் அடிச்சு அங்கே நிக்க வைத்தார். ಅವರು ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯೂ ಕೇಳದೆ ಆಗಲೇ ಗಾಡಿಯನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದರು. நாங்கள் எங்கள் வழியிலிருந்து நாங்கள் திரும்பவும் அந்த மெயின் ரோட்ல கனெக்ட் ஆகணும். ನಾವು ಮತ್ತೆ ಬಂದಂತ ಆ ಮೇನ್ ರೋಡಿಗೆ ನಾವು ಹಿಂತಿರುಗಿ ಸೇರಬೇಕು. ஒரு நிமிஷம் அவரை ஜெபிக்க சொன்னேன். ಒಂದು ನಿಮಿಷ ಅವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಹೇಳಿದೆ. ஜெபித்து நாங்கள் வண்டி எடுத்தோம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಗಿಸಿ ನಾವು ಗಾಡಿಯನ್ನು ತೆಗೆದೆವು. பயங்கரமான சத்தம், ಭಯಂಕರವಾದಂತ ಶಬ್ದ, விலை உயர்ந்த லெக்சஸ் கார், ತುಂಬಾ ಬೆಲೆ ಬಾಳುವಂತಹ ಲೆಕ್ಸಸ್ ಕಾರ್, பயங்கரமான ஆக்சிடென்ட், ಭಯಂಕರವಾದಂತ ಅಪಘಾತ. அதிலே பிரயாணம் அதை ஓட்டிக்கொண்டு சென்ற மனிதர் ரத்த வெள்ளத்தில் அதே இடத்துல மரித்து போனார். ಅದನ್ನು ಓಡಿಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದ ವ್ಯಕ್ತಿಯು ಆ ಸಮಯದಲ್ಲೇ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ಆ ಜಾಗದಲ್ಲೇ ಮೃತಪಟ್ಟರು. எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವಂತವನು ದೊಡ್ಡವನು. ஆவியனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாகனத்தை நிறுத்தினோம். ನಾವು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೆ ಮಾತಿಗೆ ಕಿವಿಗೊಟ್ಟು ವಿಧೇಯರಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿದೆವು. ஒரு நிமிஷத்துல எல்லாம் தலைகளாய் மாறி போனது. ಒಂದೇ ನಿಮಿಷದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಕೆಳಗಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. நாங்கள் பின்னால போய் வண்டியை நிறுத்தி போய் பார்த்தோம், அந்த மனுஷன் ரத்த வெள்ளத்துல ஏர் பேக் எல்லாம் ஓபன் ஆயிட்டு ரத்த வெள்ளத்துல கடந்தார். ನಾವು ಹಿಂದೆ ಹೋಗಿ ಆ ಗಾಡಿ ಹಿಂದೆ ನಿಲ್ಲಿಸಿ ನಾವು ಹೋಗಿ ನೋಡುವಾಗ ಏರ್ ಬ್ಯಾಗ್ ಎಲ್ಲ ತೆರೆದಿದ್ದವು. ಆ ವ್ಯಕ್ತಿಯು ರಕ್ತದಲ್ಲಿ ಮುಳುಗಿದ್ದ. அந்த காருடைய பேக் சீட்ல சாப்பிடுவதற்காக உணவுகள், பணம் அப்படியே கடந்துச்சு வண்டியில. ಆ ಬ್ಯಾಕ್ ಸೀಟ್ ಅಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದರೆ ಆತನು ಪೋಷಿಸುವಕ್ಕಾಗಿ ಇರುವಂತಹ ಆಹಾರವು, ಹಣ ಎಲ್ಲವೂ ಅದರಲ್ಲಿತ್ತು. பிசாசானவன் எங்களுக்கு வைத்த குறியாது. ಸೈತಾನಾದವನು ನಮಗಿಟ್ಟಂತ ಕಾರ್ಯ. தேவன் இரவும் பகலும் கர்த்தர்களை பயன்படுத்தினார். ಕರ್ತನು ಹಗಲು ರಾತ್ರಿಯು ನಮ್ಮನ್ನು ಅಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸಿದ. நான் மிடில் ஈஸ்ட் ஊழியம் போகும்போதெல்லாம் அன்பு சகோதரன் என்னை அழைத்து கொண்டு போவார். பல அங்க இருக்கக்கூடிய கிளை நாடுகளுக்குள்ளே கடந்து போவோம். ಆ ಮಿಡಲ್ ಈಸ್ಟ್ ಜಾಗದಲ್ಲಿ ನಾವು ಸೇವೆಗೆ ಹೋಗುವಾಗ ಅನೇಕ ಜಾಗಗಳಲ್ಲಿ ಸಹೋದರ ನನ್ನನ್ನು ಕರೆದೊಯ್ಯುತ್ತಿದ್ದರು. ஏன் இதை சாட்சியாய் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ಯಾತಕ್ಕೋಸ್ಕರ ಇದನ್ನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂದರೆ, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க வேண்டும். ಸಭೆಗೆ ಹೇಳುವಂತದ್ದು, ಪವಿತ್ರಾತ್ಮನು ಹೇಳುವಂತದ್ದು ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವಂತವರು ಕಿವಿ ಉಳ್ಳವರು ಅದನ್ನು ಕೇಳಬೇಕು. ஒவ்வொரு முறை ஆவியானவர் சபைக்கு இதை செய் என்று சொல்லுகிற பொழுது,
ಒಂದೊಂದು ಬಾರಿಯೂ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಸಭೆಯಲ್ಲಿ ಇದನ್ನು ಮಾಡು ಎನ್ನುವಾಗ நாங்கள் யோசிப்பதே இல்லை, ನಾವು ಚಿಂತಿಸುವುದೇ ಇಲ್ಲ. என்ன செய்வோம் யோசிப்பதில்லை. ಏನು ಮಾಡಬೇಕು ಎನ್ನುವಂಥದ್ದು ಚಿಂತಿಸುವುದಿಲ್ಲ. கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் ನಾವು ಕರ್ತನು ಹೇಳಿದಂತನ್ನು ಮಾಡುವಂತವರಾಗಿ எங்களுக்கு நித்திரை தூரமாக இருக்கும். ನಮಗೆ ನಿದ್ರೆಯು ದೂರವಾಗಿರುತ್ತದೆ. ஏதாவது ஒன்றை கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். ಯಾವುದಾದರೂ ಒಂದು ಕರ್ತನು ಮಾಡುತ್ತಲೇ ಇರುತ್ತಾರೆ. காரணம் சபையை அவர் அதிகமாய் நேசிக்கிறார். ಏಕೆಂದರೆ ಸಭೆಯನ್ನು ಅವರು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. அதனால் தான் இந்த வருடத்தில் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சபைக்கு கொடுத்த வார்த்தை. ಅದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಕರ್ತನು ಈ ಸಭೆಗೆ ಕೊಟ್ಟಂತಹ ವಾಕ್ಯ, என்ன காரியங்களை கர்த்தர் நமக்காய் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ನಮಗೋಸ್ಕರ ಏನೆಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನು ಕರ್ತನು ಸಿದ್ಧವಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 9ನೇ ವಾಕ್ಯ, he would take care of their enemies. ಆತನು ಶತ್ರುಗಳ ಎಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನು ಆತನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. எல்லா சத்துருக்களையும் அவர் மேற்கொள்ள போதுமானவர். ಎಲ್ಲ ಶತ್ರುಗಳನ್ನು ಜಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಸಾಕಾದವರಾಗಿದ್ದಾರೆ. This is one day that people have to be acknowledged that the Christians were right. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಕ್ರೈಸ್ತರು ಒಂದು ನಿಜವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಥವಾ ಸತ್ಯವಾಗಿ ಇರಬೇಕಾಗಿರುವಂತ ಜಾಗ. Isaiah 60 verses 14. ಯೆಶಾಯ ಪ್ರವಚನೆಯ ಗ್ರಂಥ 60ನೇ ಅಧ್ಯಾಯದ 14ನೇ ವಾಕ್ಯ. Philippians chapter 2 verses 10 and 11. ಫಿಲಿಪಿಯರಿಗೆ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 10-11ನೇ ವಾಕ್ಯ. If we take care of God's work, ನಾವು ದೇವನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೈ ಹಿಡಿಯುವುದಾದರೆ God will take care of all our battles. ದೇವನು ನಮಗಿರುವಂತ ಯುದ್ಧದ ಕಾರ್ಯವನ್ನು ಆತನು ವಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இந்த ஆண்டு தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಕರ್ತನ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு ನಿಮಗಿರುವಂತ ಎಲ್ಲಾ ತೊಂದರೆಗಳನ್ನು ತೆಗೆದು ಬಿಸಾಡಿ தேவன் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார், ಕರ್ತನು ನಿಮಗೆ ಏನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, அவருடைய வேலை என்ன, ಅವರ ಕೆಲಸವೇನು, அவர் அழைத்த அழைப்பு என் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது, ಅವರು ಕರೆದಂತ ಕರೆಯುವಿಕೆ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ಪ್ರಕಾರವಾಗಿದೆ. நீங்கள் கர்த்தருடைய வேலையை செய்கிற பொழுது, ನೀವು ಕರ್ತನ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವಾಗ கர்த்தர் உங்கள் எல்லா யுத்தத்தையும் தன்னுடையதாய் மாற்றிக் கொள்வார். ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಯುದ್ಧಗಳನ್ನು ಕರ್ತನು ತನದೆಂದು ಆತನು ತಿಳಿದು ಕಾರ್ಯ ಮಾಡಲಿದ್ದಾನೆ. பல நேரங்களில் தேவனுடைய மனிதர்கள் அதைத்தான் செய்திருக்கிறார்கள். ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಕರ್ತನ ಮನುಷ್ಯರು ಅದನ್ನೇ ಮಾಡಿದ್ದಾರೆ. நீ அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று பார், ನೀನು ಮೌನವಾಗಿ ಇದ್ದು ನಾನೇ ಕರ್ತನು ಎಂದು ತಿಳಿದುಕೋ. யுத்தம் உன்னுடையதல்ல, கர்த்தருடையது. ಯುದ್ಧವು ನಿಮಗಿರುವಂತದ್ದಲ್ಲ, ಅದು ಕರ್ತನದು. இந்த ஆண்டிலும் தேவ ஆவியானவர் அதைத்தான் சொன்னார். ಈ ವರ್ಷದಲ್ಲೂ ಕೂಡ ಕರ್ತನು ಅದನ್ನೇ ಹೇಳಿದರು. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் போராடின நாட்கள் போதும். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಹೋರಾಡಿದಂತ ಹೋರಾಟ ಸಾಕು. உங்கள் வாழ்க்கையின் சஞ்சலமும் வருத்தமும் போதும். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲ ಸಂಚಲನವು ದುಃಖವು ಸಾಕು. இந்த ஆண்டு நீ தேவனுக்கு முழுமையாய் அர்ப்பணித்து ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನೀನು ದೇವನಿಗೆ ಪೂರ್ಣವಾಗಿ ಸಮರ್ಪಿಸಿ, அவர் உங்கள் வாழ்க்கையில என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ ಅವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕೆಂದು ಆಗ್ರಹಿಸುತ್ತಾರೆ, அதை செய்வதற்கு முன்பதாக ಅದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு காரியம், ನೀವು ಕೇಳಬೇಕಾಗಿರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ, ஆவியானவரே ಪವಿತ್ರ நான் என்ன செய்ய வேண்டும், ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು, நான் என்ன செய்ய நீர் என்னை அழைத்திருக்கிறீர், ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕೆಂದು ನೀವು ನನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದೀರಿ, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன், ಇಂದು ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸುತ್ತೇನೆ, நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழுவதை விட ನಾನು ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು ನಾನು ಬಾಳುವುದಕ್ಕಿಂತ உமக்காக நான் ஜீவிக்க போகிறேன், ನಿಮಗೋಸ್ಕರ ನಾನು ಜೀವಿಸುತ್ತೇನೆ, என்னுடைய வாழ்க்கையின் மாற்றம், ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಬದಲಾಯಿಸು, எந்த பிரச்சனைகளையும் நான் கண்டு கலங்க போவதில்லை, ನಾನು ಯಾವುದೇ ಕಷ್ಟಗಳನ್ನು ನೋಡಿ ನಾನು ಅಲುಗಾಡುವುದಿಲ್ಲ, என் வாழ்க்கையில் எத்தனை உபத்திரவங்களை நான் கண்டு பயப்பட வேண்டிய அவசியமில்லை, ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರುವಂತ ಉಪದ್ರವಗಳನ್ನು ನೋಡಿ ನಾನು ಭಯಪಡುವಂತ ಅಗತ್ಯವಿಲ್ಲ, எந்த பொருளாதார தேவைகளையும் நான் கண்டு அஞ்ச போவதில்லை, ಯಾವುದೇ ಭೌತಿಕವಾದಂತ ತೊಂದರೆಗಳನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡುವಂತದ್ದು ಅಗತ್ಯವಿಲ್ಲ. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே செல்லுகிற
பொழுது வெறும் கையோடு சென்றார்கள். ಆ ಇಸ್ರಾಯೇಲಿನ ಜನರು ಐಗುಪ್ತವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಬರುವಾಗ ಬರಿಗೈಯಲ್ಲಿ ಬಂದರು. ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாசம் அல்ல, 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தின தேவன் இன்றைக்கு உங்களை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ಒಂದಲ್ಲ, ಒಂದು ತಿಂಗಳಲ್ಲ, 10 ದಿನವಲ್ಲ, 40 ವರ್ಷ ಕಾಲ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳನ್ನು ನೈರಿಸಿದಂತ ದೇವನು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವೆನು ಎಂದು ವಾಗ್ದಾನ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒரு வெறுமையான தேவன் அல்ல. உங்கள் ஆசையை பறித்து அவர் பரலோகத்தில் சேர்க்க வேண்டிய அவசியம் அல்ல. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் செய்கிறவர் உன்னோடு இருக்கிறார். ನೀವು ನಾನು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದನ್ನು ಕಸಿದುಕೊಂಡು ನಿಲ್ಲಿಸುವಂತ ದೇವನಲ್ಲ. ಇಲ್ಲದೆ ಇರುವಂತದ್ದನ್ನು ಇರುವ ಹಾಗೆ ಕರೆದು ಆಶೀರ್ವದಿಸಿ ನಡೆಸುವಂತ ದೇವನು. பல நேரங்கள் நாம் கவலைப்படுகிற ஒரு காரியம், நாளைக்கு நான் என்ன செய்வேன்? ಅನೇಕ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ, ನಾಳೆ ನಾನು ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ. ஆனா வேதம் சொல்லுகிறது இந்த நாள் உன்னுடையது, நாளைய நாள் கர்த்தருடையது. ಆದರೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಇಂದಿನ ದಿನ ಅದು ನಿನ್ನದು, ನಾಳೆಯದೋ ಅದು ಕರ್ತನದು. கர்த்தருடைய நினைவுகள் உன்னை குறித்து அதிகமாய் இந்த ஆண்டிலே வெளிப்பட போகிறது. ಕರ್ತನ ಆಲೋಚನೆಗಳು ನಿಮ್ಮ ಬಗೆಯಾಗಿ ಇಂದು ಈ ವರ್ಷಗಳಲ್ಲಿ அதிகವಾಗಿ பிரகಟವಾಗಲಿದೆ. உன் வாழ்க்கையில நீ எந்த விதமான சோதனையின் எல்லைகளுக்கு நீ கடந்து போயிருந்தாலும் இந்த ஆண்டிலே ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி மாற்றப்படுகிறதோ அப்படி கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து உன்னை தம் கரத்தில் அணைத்துக் கொள்ள போகிறார். ಇದುವರೆಗೂ ಶೋಧನೆ ಒಳಗಾಗಿ ನೀವು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಕ್ಕೆ ನಡೆದು ಹಾದು ಹೋಗಿದ್ದೀರೋ, ಯಾವ ಪ್ರಕಾರವಾಗಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಬದಲಾಗುತ್ತಾನೋ ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಿಮ್ಮಲ್ಲಿರುವಂತಹ ಸಕಲವನ್ನು ದೇವನು ಬದಲಾಯಿಸಿ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂತ ವರ್ಷವಾಗಿ ಇರುತ್ತದೆ. தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டு ஒரு பயங்கரமான இருளின் ஆண்டா இருக்கும் என்று சொன்னாலும் கர்த்தர் உன் வாழ்க்கையில வெளிச்சமாய் மாத்திரம் இருப்பார். ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಕರ್ತನು ಕಾರ್ಗತ್ತಲಿನ ವರ್ಷ ಎಂದು ಹೇಳಿದ್ದರೂ ಕೂಡ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕರ್ತನು ಬೆಳಕಾಗಿ ಆತನು ಮೂಡುವ. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பத்தையும் உன் வாழ்க்கையில இந்த ஆண்டு தொடங்கி நீ கண்களில் பார்க்க போகிறாய். ಯಾವ ಪ್ರಕಾರವಾಗಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ದೇವನು ಮೇಘ ಸ್ತಂಭವಾಗಿ ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವಾಗಿ ನಡೆಸಿದನೋ ಆ ಮೇಘ ಸ್ತಂಭವು ಅಗ್ನಿ ಸ್ತಂಭದ ಒಂದು ಸಮ್ಮುಖ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನೀವು ಅನುಭವಿಸುವಿರಿ. நம்முடைய ஜனங்களை காக்கும்படி தன் செட்டைகளை அதிகமாய் விரித்துக் கொண்டிருக்கிறார். ಅವರು ತನ್ನ ಜನರನ್ನು ಕಾಪಾಡುವುದಕ್ಕಾಗಿ ತನ್ನ ರೆಕ್ಕೆಯನ್ನು ಆತನು ಇನ್ನೂ ಅಗಲವಾಗಿ ಚಾಚಿದ್ದಾನೆ. அவருடைய செட்டைகளின் நிழல் உனக்கு அடைக்கலம் உண்டு. ಆತನ ರೆಕ್ಕೆಯ ಮರೆಯಲ್ಲಿ ನಿನಗೆ ಆಶ್ರಯವಿದೆ. நீ கலங்க வேண்டாம், ನೀನು ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡ, கண்ணீர் விட வேண்டாம், ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಬೇಡ. என் வாழ்க்கை என்ன ஆகும் என்று பயப்பட வேண்டாம். ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತದೋ எல்லாம் முடிந்ததென்று, எல்லாம் முடிந்ததென்று ಎಲ್ಲ ತೊಂದರೆಗಳಿಂದ நீ முடிவு செய்ய வேண்டாம். ನೀನು ಯಾವುದಕ್ಕೂ ಒಂದು ಮುಕ್ತಾಯವಿಡಬೇಡ. முடிந்த வாழ்க்கையை தொடங்க போகிறார். ಅವರು ಮುಗಿಸಿರುವಂತ ಜೀವಿತವನ್ನು ಅವರು ಪುನರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. 7 சபைகளுக்குள்ளே 7 ಸಭೆಗಳ ಒಳಗೆ நீ எந்த சபையாய் இருக்க விரும்புகிறாய்? ನೀನು ಯಾವ ಸಭೆಯಾಗಿ ಇರಬೇಕು ಎಂದು ಆಗ್ರಹಿಸುವಿ? இந்த ஆண்டு சபைகளுக்கெல்லாம் ஒரு மிகுந்த உபத்திரவத்தின் ஆண்டு. ಈ ವರ್ಷಗಳಲ್ಲಿ ಸಭೆಗಳಿಗೆಲ್ಲ ಒಂದು ಉಪದ್ರವದ ವರ್ಷ. அது எப்படி உபத்திரவம் வரும் என்று ஆவியானவர் எனக்கு சொன்னார். ಅದು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಉಪದ್ರವಗಳು ಬರುತ್ತವೆ ಎಂದು ಪವಿತ್ರಾತ್ಮನು ನನಗೆ ಹೇಳಿದರು. முதலாவது மேய்ப்பனை சத்துரு தொடுவான். ಮೊದಲನೆಯದಾಗಿ ಕುರುಬನನ್ನು ಶತ್ರುವಾದವನು ಮುಟ್ಟುತ್ತಾನೆ. மந்தைகள் எல்லாம் சிதறடிக்கப்படும். ಓ ಕುರಿ ಮಂದೆಗಳು ಎಲ್ಲವೂ ಚದರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. பிறகு ஒவ்வொரு ஆடுகளாய் பிடித்து அவன் தீர்க்க போகிறான். ಆ ಒಂದೊಂದು ಕುರಿಗಳನ್ನು ಹಿಡಿದು ಆತನು ಮುಗಿಸಲಿದ್ದಾನೆ. மேய்ப்பனை சிதறடித்தால் ஆடுகள் எங்கே செல்லும்? ಆ ಕುರುಬನನ್ನೇ ಆತನು ಚದರಿ ಹೋಗುವಂತೆ ಮಾಡಿದರೆ ಕುರಿಗಳು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತದೆ? ಅನೇಕ ಸಭೆகளுக்குள் விசுவாச துரோகம் ஏற்படும். ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ದ್ರೋಹ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி மறு உத்தரவு சொல்லிக் கொள்ளுவார்கள். ಒಬ್ಬರಿಗೂ ಒಬ್ಬರು ಅವರು ಮಾತಲ್ಲಿ ಇಳಿಯುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. விசுவாசிகள் கலங்குவார்கள். ವಿಶ್ವಾಸಿಗಳು ಎಲ್ಲವರು ಅವರು ಕಳವಳಗೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஜனங்கள் எதிர்பார்க்க இது ஒரு சபைக்குள் வருவது எதற்கு தெரியுமா? ಜನಗಳು ಎಲ್ಲರೂ ಸಭೆಯನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಯಾತಕ್ಕೋಸ್ಕರ ಬರುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? எல்லா பாரத்தையும் சுமந்து கொண்டு வந்து
ಎಲ್ಲ ಭಾರಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದು இங்கே இறக்கி வைக்க வருகிறார்கள். ಅವರು ಇಲ್ಲಿ ಇಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. அதைத்தான் வேதாகமத்தில் பார்க்கிறோம். ಅದನ್ನೇ ಸತ್ಯವೇದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. மன கிளேசமான ஒரு ஸ்திரீ அன்னாள். ಮನ ಗುಂದಿದವಳಾಗಿರುವಂತಹ ಅನ್ನ. ஒருவேளை அந்த ஏழியினுடைய சபையில பிரச்சனைகள் தலை தூக்கி இருக்குமானால் அவள் நிம்மதியோடு போயிருக்க முடியாது. ಅಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಸಭೆಯಲ್ಲಿ ತುಂಬಾ ತೊಂದರೆಗಳಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟದ್ದಾಗಿದ್ದರೆ ಆಕೆಯು ಅವಳ ವಿಷಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆ ಸಭೆಗೆ ಹೋಗುತ್ತಿರಲಿಲ್ಲ. ஒரு தேவனுடைய மனிதன் என்பவன் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிற ஒரு சகோதரியினுடைய இருதயத்தை தேற்றுகிறவனாய் காணப்பட வேண்டும். ಒಬ್ಬ ಕುರುಬನಾಗಿರುವಂತಹ ವ್ಯಕ್ತಿಯು ಒಂದು ಸಹೋದರಿಯು ಬಂದು ಆಕೆಯ ಮನ ವೇದನೆಗಳನ್ನು ಇಳಿಸುವಾಗ ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವವನಾಗಿರಬೇಕು. ஏழி சொல்கிறான், நீ சமாதானத்தோடு போ, கர்த்தர் உன் விடுதலை கேட்டார். ಏಳಿ ಪುರೋಹಿತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನೀನು ಸಮಾಧಾನದಿಂದ ಹಿಂತಿರುಗು, ಕರ್ತನು ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿದ್ದಾನೆ. ஒரு சபை நடத்துவதற்கு வேதாகம கல்லூரியின் சர்டிபிகேட் தேவையில்லை. ಒಂದು ಸಭೆಯನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ ವೇದಾಗಮದ ಶಾಲೆಯ ಒಂದು ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಬೇಕಾಗಿಲ್ಲ. கர்த்தருடைய அழைப்பு மாத்திரம். ಕರ್ತನ ಕರೆಯುವಿಕೆ ಮಾತ್ರ. If God gives you a call, ಈ ಕರ್ತನು ನಿಮಗೆ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆ ಕೊಟ್ಟರೆ the church is going to be beautiful. ಸಭೆಯು ಸುಂದರವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? ಇಂದು ನಾವು ಏನು ನೆನೆಸುತ್ತೇವೆ? கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ಸುಮಾರು 30 ವರ್ಷ இந்த நிலைமைக்கு நான் வருவதற்கு, ಈ ನೆಲೆಗೆ ನಾನು ಬರುವುದಕ್ಕಾಗಿ, எனக்கு பின்பாக சபை ஆரம்பித்தவர்கள், ನನ್ನ ಹಿಂದೆ ಸಭೆಯನ್ನು ಆರಂಭಿಸಿದವರು 4 சபைகள் சொந்தமான கட்டடங்கள் எல்லாம் உண்டாயிருக்கிறது. ಅವರಿಗೆ 4 ಸಭೆಗಳು ಸ್ವಂತ ಕಟ್ಟಡ ಎಲ್ಲ ಉಂಟಾಗಿವೆ. ஏராளமான கூட்டமான ஜனங்கள், ತುಂಬಾ ಏರಾಳವಾದಂತ ಗುಂಪು ಜನರು, 2000 பேர், 2000 ಜನ, 4000 பேர், 4000 ಜನ, 10,000 பேர். 10,000 ಜನ. ஆனால் இந்த 10,000 பேர்ல ஒருவர் என்னை தேடி வருகிறார்கள். ಆದರೆ 10,000 ಜನರಲ್ಲಿ ಒಬ್ಬರು ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬರುತ್ತಾರೆ. ஊழியம் செய்வதற்கு சொந்த சபை இருக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. ಸೇವೆ ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ವಂತ ಸಭೆ ಇರಬೇಕು ಎನ್ನುವಂತ ಅಗತ್ಯವಿಲ್ಲ. சொந்தமா ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா போதும். ಸ್ವಂತವಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮೊಳಗೆ ಇದ್ದರೆ ಸಾಕು. அந்த ஆவியானவர் சகலத்தையும் அறிந்து நடத்துவார். ಆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಎಲ್ಲವನ್ನು ಅರಿತು ನಡೆಸುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. நான் எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு நான் கண்ணீர் விட்டதில்லை. ನಾನು ಯಾವುದೇ ಒಂದು ಸನ್ನಿವೇಶಗಳಲ್ಲಿ ಕಣ್ಣೀರಿಟ್ಟಿದ್ದಿಲ್ಲ. 30 ஆண்டுகள், 30 ವರ್ಷ நான் ஒரு நாளும் அவர்கிட்ட கேட்கல, ನಾನು ಒಂದು ಬಾರಿಯೂ ಅವರ ಹತ್ತಿರ ஒரு ಕೇಳಲಿಲ್ಲ, சபை சொந்தமா கொடுங்க ஆண்டவரே, ನನಗೊಂದು ಸಭೆಯನ್ನು ಸ್ವಂತವಾಗಿ ಕೊಡು ದೇವನೇ. இந்த பூமியில நாம் கட்டுவது அவருக்கென்று சபைகள் அல்ல. ನಾವು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಕಟ್ಟುವಂತದ್ದು ಅವರಿಗೋಸ್ಕರ ಒಂದು ಸಭೆ ಅಲ್ಲ. வசனத்தை விதைக்க ஒரு இடம், ವಾಕ್ಯವನ್ನು ಬಿತ್ತುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಜಾಗ, maybe a rent, ಅದು ಒಂದು ವೇಳೆ ಬಾಡಿಗೆಗೆ ಆಗಿ ಇರಬಹುದು, maybe lease, ಅದು ಲೀಸ್ಗಾಗಿ or ಇರಬಹುದು, given by somebody. ಅದು ಬೇರೆ ಯಾರಿಂದಾದರೂ ಕೊಟ್ಟಿರಬಹುದು. What is the motivation? ಅದರ ಉದ್ದೇಶವೇನು? Exalt his name above all name. ಆ ಎಲ್ಲ ನಾಮಕ್ಕಿಂತಲೂ ಆತನ ನಾಮವನ್ನು ಘನಪಡಿಸುವುದೇ. இன்றைக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். ನಾನು ಇಂದು ಒಂದೇ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. இந்த சபையில் அங்கமா இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கு நான் சொல்லுகிற ஒரு அஷூரன்ஸ், ಇಲ್ಲಿ ಇರುವಂತ ಸಭೆಯಲ್ಲಿ ಅಂಗತ್ವವನ್ನು ವಹಿಸಿಕೊಂಡಿರುವಂತ ಆತ್ಮಗಳಿಗೆ ನಾನು ಕೊಡುವಂತ ಒಂದು ದೃಢತೆ, இந்த ராத்திரியில் இயேசு வருவார் என்றால், ಈ ರಾತ್ರಿ ಯೇಸು ಕರ್ತನು ಬರುವುದಾದರೆ இந்த சபை மனவாட்டி சபையா எடுத்துக்கொள்ளப்படும். ಈ ಸಭೆಯು ಮೊದಲಗಿ ಸಭೆಯಾಗಿ ಎತ್ತಲ್ಪಡುವುದು. We don't have any feelings. ನಮಗೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದಂತ ಫೀಲಿಂಗ್ಸ್ ಇಲ್ಲ. இங்கே இருக்கிற எல்லா பொருள்களும், ಇಲ್ಲಿ ಇರುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ವಸ್ತುಗಳು கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு மாத்திரமே. ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ಘನಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಮಾತ್ರವೇ. Not exalt your name. ಮನುಷ್ಯನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. மனதிலே தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. நான் ஆராதிக்கிற தேவன், ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವನು ஜீவன் உள்ளவரும் ಆತನು ಜೀವವಿರುವವನು, உண்மை உள்ளவருமானவர். ಆತನು ನಂಬಿಗಸ್ತನು ಆಗಿದ್ದಾನೆ. அப்படிப்பட்ட தேவனை அழைத்திருக்கிறார். ಆ ರೀತಿಯಾದಂತ ದೇವನು ನನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ. என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ನನ್ನನ್ನು ನಂಬಿಗಸ್ತನು ಎಂದು ನೆನೆಸಿ ಈ ಘನವಾದಂತ ಸೇವೆಯನ್ನು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பிரச்சனைகள் என்னை மேற்கொள்ள முடியாது. ಯಾವುದೇ ತೊಂದರೆಗಳು ನನ್ನನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲು வேதனைகள் மேற்கொள்ள முடியாது. ವೇದನೆಗಳು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ.
கண்ணீர் உபத்திரவம் மேற்கொள்ள முடியாது. ಕಣ್ಣೀರೋ ಉಪದ್ರವವೋ ನನ್ನನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நான் ஆராதிக்கிற தேவன் இவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் மேலானவர். ನಾನು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವನು ಇವು ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ಆತನು ಉನ್ನತವಾದವನು. அவர் தாமே கண்ணீர் யாவையும் துடைப்பார். ಅವರೇ ಕಣ್ಣು ನೀರು ಎಲ್ಲವನ್ನು ಒರೆಸುವನು. பூமியில் எத்தனை நாட்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அவருடைய கனமான ஊழியத்தை செய்வதற்கு, ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಮಗೆ ಎಷ್ಟು ದಿನವನ್ನು ಕರ್ತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೋ ಆತನ ಘನವಾದಂತ ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, நம்மை மேன்மைப்படுத்த அல்ல, ನಮ್ಮನ್ನು ಘನಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, நமது பெயரை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு அல்ல, ನಮ್ಮ ನಾಮವನ್ನು ಪ್ರಸ್ತಾಪ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿರುವಂತ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ, ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனங்களை ஏற்படுத்த வேண்டும். ಜೀವ ಇರುವಂತ ದೇವನನ್ನು ಆರಾಧಿಸುವಂತ ಜನರನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಬೇಕು. இந்த நாட்களில் கர்த்தருடைய விசேஷித்த ஒரு அக்கினி, ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವನ ವಿಶೇಷವಾದಂತ ಅಗ್ನಿ விசுவாசம் உள்ள சபைகளுக்குள் தேவன் ஊற்ற போகிறார். ನಂಬಿಕೆ ಇರುವಂತ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಕರ್ತನು ಸುರಿಸಲಿದ್ದಾನೆ. யாத்திராகமம் 3:2 படி ವಿಮೋಚನ ಕಾಂಡ 3:2 ಪ್ರಕಾರ ஒரு பச்சையான முட்செடி பற்றி எரிகிற ஒரு அனுபவம், ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಹಸಿರಾಗಿರುವಂತ ಗಿಡವು ಉರಿದೆಬ್ಬುತ್ತಿದೆಯೋ, பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிற வரைக்கும், ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಯಜ್ಞ ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ಅಗ್ನಿ ಉರಿಯುತ್ತಲೇ ಇರುವಾಗ பாதாளத்தின் அக்கினிகள் அணைந்து கொண்டிருக்கும். ಪಾತಾಳದ ಅಗ್ನಿಯು ಅದು ಇಲ್ಲದಾಗುವುದು. நம்முடைய வேலை அதுதான். ಅವರ ಕೆಲಸವೇ ಅದೇ. பலிபீடத்தில் அக்கினி எரிய வைக்க வேண்டும். ಯಜ್ಞ ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ಬೆಂಕಿಯು ಉರಿಯುತ್ತಲೇ ಇರಬೇಕು. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், ಮುಂದಿನದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, எலியாவை பார்க்கிறோம். ಎಲಿಯನನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலிகளை பட்சித்தது. ಆಕಾಶದಿಂದ ಅಗ್ನಿಯು ಇಳಿದು ಯಜ್ಞಕ್ಕೆ ಸಮರ್ಪಿಸಲ್ಪಟ್ಟದ್ದನ್ನೆಲ್ಲ ದಹಿಸಿ ಬಿಟ್ಟಿತು. அதே எலியா காலத்துல, ಅದೇ ಎಲಿಯನ ಕಾಲದಲ್ಲಿ பாகாலை சேவிக்கிறவர்கள் 450 பேர். ಬಾಲನನ್ನು ಸೇವಿಸುವಂತವರು 450 ಜನರವರು. ஆனால் தேவனை ஆராதிக்கிற ஒரே தீர்க்கதரிசி எலியா மாத்திரமே. ಅಲ್ಲಿ ದೇವನನ್ನು ಆರಾಧಿಸುವಂತ ಒಬ್ಬನೇ ಪ್ರವಾದಿಯು ಏಲಿಯನಾಗಿದ್ದ. அவர்களும் ஆராதிக்கிறார்கள், ಅವರು ಆರಾಧಿಸುತ್ತಿದ್ದಾರೆ, எலியாவும் ஆராதிக்கிறான். ಏಲಿಯನು ಆರಾಧಿಸುತ್ತಾನೆ. ஆனால் 400 பேர் ஆராதித்த ஆராதனைக்கு பதில் கிடைக்கவில்லை. ಆದರೆ 400 ಜನರು ಆರಾಧಿಸಿದಂತ ಆರಾಧನೆಗೆ ಉತ್ತರ ಸಿಗಲಿಲ್ಲ. That is what my confidence in church. ಅದೇ ನನ್ನ ನಂಬಿಕೆ ಸಭೆಯೊಳಗೆ. To worship the Lord, the crowd is not needed. ಇಲ್ಲಿ ದೇವನನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಹೆಚ್ಚಿನ God is expecting only one man with the faithfulness. ಆದರೆ ಕರ್ತನು ಒಬ್ಬನನ್ನು ನಂಬಿಕಸ್ಥನಾದ ಮನುಷ್ಯನನ್ನು ಹುಡುಕುತ್ತಾನೆ. ஒரு மனுஷனுடைய ஜெபம் ஒரு சபையை காக்குமானால், ಒಂದು ಮನುಷ್ಯನ ಪ್ರಾರ್ಥನೆ ಸಭೆಯನ್ನು ಕಾಯುವುದಾದರೆ, கர்த்தருடைய அக்கினி சபைகளுக்குள் எரிந்து கொண்டிருக்கிறது. ಕರ್ತನ ಅಗ್ನಿಯು ಸಭೆಯೊಳಗೆ ಉರಿಯುತ್ತಿದೆ. எலியாவின் தேவனை அல்ல, அந்த தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ಏಲಿಯನ ದೇವನಲ್ಲ, ಆ ದೇವನನ್ನೇ ನಾವು அந்த ಆರಾಧಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ನಾವು ಆ ದೇವನನ್ನೇ ಆರಾಧಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையில ಶದ್ರಕ್ ಮೇಷಕ್ ಅಬೇದನೆಗೋ அக்கினியிலே விழுகிற அனுபவம், ಅವರು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಬೀಳುವ ಅನುಭವ. அந்த அக்கினிக்கு காத்த தேவனை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். ನಾನು ಆ ಅಗ್ನಿಯಲ್ಲಿ ಅವನನ್ನು ಕಾಪಾಡಿದಂತ ದೇವನನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. முதலாவது மோசேயை கனமான ஊழியத்திற்கு அழைத்த தேவன், ಮೊದಲನೆಯದಾಗಿ ಈ ಕಲವಾದ ಸೇವೆಯಲ್ಲಿ ಕರೆದಂತ ಆ ದೇವನು, எலியாவின் ஜெபத்திற்கு வானத்திலிருந்து அக்கினி அனுப்பின தேவன், ಎಲಿಯನ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಪರಲೋಕದಿಂದ ಬೆಂಕಿಯು ಬರಮಾಡಿದಂತ ದೇವನು, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவன், ಶದ್ರಕ್ ಮೇಷಕ್ ಅಬೇದನಿಗೋ ಎಂಬುವಂತವರ ದೇವನು. இன்றைக்கு நீங்கள் வருகிற காலத்துல ஒரு அக்கினியை ஊழியக்காரன் பார்க்க வேண்டாம், விசுவாசிகளுக்குள்ள நீங்க பார்க்க முடியும். ನೀವು ಬರುವಂತ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಸೇವಕನಲ್ಲಿ ಆ ಬೆಂಕಿ ನೋಡುವಂತ ಅಗತ್ಯವಿಲ್ಲ, ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ನೀವು ನೋಡುವಿರಿ. இந்த நாள்ல தேவன் எதிர்பார்க்கிறது ஒன்றுதான். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಕರ್ತನು ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವಂತದ್ದು ಒಂದೇ, ஊழியர்களுக்கு வேற ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ಸೇವೆಗಳಿಗೆ ಇನ್ನೊಂದು ಚಿಹ್ನೆಯನ್ನು ಕರ್ತನು ಕೊಡಲಿದ್ದಾನೆ. ஆனால் விசுவாசிகளை தான் இந்த நாளில் பயன்படுத்த போகிறார். ಆದರೆ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ಕರ್ತನು ಉಪಯೋಗ ಮಾಡಲಿದ್ದಾನೆ. வேதத்தின் எழுத்துக்கள் எல்லாம் உண்மையாய் மாற போகிறது இந்த ஆண்டில. ಸತ್ಯವೇದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತುಗಳು ಅದು ಲಿಖಿತವಾಗಲ್ಲ, ಅದು ನೆರವೇರುವ ರೀತಿಯಾಗಿರುತ್ತದೆ. நீங்கள் வேதாகமத்தை வாசித்து பாருங்கள். ನೀವು ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಿ ನೋಡಿರಿ. ஊழியக்காரர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்று சொல்லல, ಇಲ್ಲಿ
ಸೇವಕರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಡೆಯುವ ಚಿಹ್ನೆಗಳು ಎಂದು ಹೇಳಲ್ಪಡಲಿಲ್ಲ. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள். ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಡೆಯುವ ಸೂಚಕ ಕಾರ್ಯ. எத்தனுடைய இருதயத்தில் அந்த பாரம் இருக்கிறது? ಎಷ್ಟು ಜನರ ಹೃದಯದಲ್ಲಿ ಆ ಭಾರವಿದೆ. வியாதியஸ்தர்களை தொடுவார்கள், வியாதியஸ்தர்கள் குணமாவார்கள். ರೋಗಿಗಳನ್ನು ಮುಟ್ಟುವರು, ರೋಗಿಗಳು ಗುಣವಾಗುವರು. பிசாசுகளை விரட்டுவார்கள், ದೆವ್ವಗಳನ್ನು ಬಿಡಿಸುವರು. அவருடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்வார்கள். ಅವರ ನಾಮದಿಂದ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವರು. இந்த கடைசி காலத்துல ಈ ಕೊನೆಯ ಕಾಲಗಳಲ್ಲಿ ஊழியக்காரர் போய் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ಸೇವಕರೇ ಹೋಗಿ ಎಲ್ಲವನ್ನು ದೃಢಪಡಿಸುವಂತ ಅಗತ್ಯವಿಲ್ಲ. விசுவாசிகள் சபைக்கு சாட்சியாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನೇ ಸಭೆಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ಕರ್ತನು ಬದಲಾಯಿಸುವ. உங்களை கொண்டு இந்த பலத்த காரியத்தை இந்த ஆண்டிலே கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ಈ ಮಹಿಮೆಯಾದಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಕರ್ತನು ಮಾಡಿ ಮುಗಿಸಲಿದ್ದಾನೆ. God granted all this promise given by God. ದೇವನು ಎಲ್ಲಾ ವಾಗ್ದಾನವನ್ನು ಆತನು ನೆರವೇರಿಸಿ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. That is what I'm encouraging the believers to do and perform the miracles. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ನಾನು ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ ದೇವನ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ. நான் இலங்கை ஊழியத்துக்கு நான் கடந்து போயிருந்தேன். ಒಂದು ಬಾರಿ ಶ್ರೀಲಂಕಾ ಸೇವೆಯಲ್ಲಿ ನಾನು ಹಾದು ಹೋಗಿದ್ದೆ. நான் போய் ஜெபிச்சிட்டு வந்துட்டேன். ನಾನು ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಬಂದು ಬಿಟ್ಟೆ. அந்த ஜெபிக்கிற நேரத்தில் ஆவியானவர் சொன்னார், ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಹೇಳಿದರು, என்னுடைய பர்ஸ்ல ஒரு யூரோ வச்சிருந்தேன். ನಾನು ನನ್ನ ಸ್ವಂತವಾಗಿ 100 euros. 100 ಯೂರೋ ಹಣವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೆ. ஆவியானவர் சொன்னாரு, ಪವಿತ್ರಾತ್ಮನು ಹೇಳಿದ್ದರು, நீ திரும்ப பாரு, இந்த சபைக்கு ஒரு சுவர் கூட இல்ல. What not, there is no wall behind. ಆ ಸಭೆಗೆ ನೀನು ಹಿಂತಿರುಗಿ ನೋಡು, ಅದಕ್ಕೆ ಹಿಂದಿನ ಗೋಡೆಯೂ ಇಲ್ಲ. இதை கொடுத்து ஏதாவது செய்ய சொல்லு அப்படின்னார். ಇದನ್ನು ಕೊಟ್ಟು ಏನಾದರೂ ಮಾಡು ಎಂದು ಹೇಳು. அவர் சொன்னாரு, பாஸ்டர் என்னுடைய சபை ரொம்ப ஏழை, நீ வந்து பேசுவீங்களான்னு கேட்டார். முதல்ல ಮುಂಚಿತವಾಗಿ ಅವರು ಕೇಳಿದಂತ ವಿಷಯ, ಪಾಸ್ಟರ್ ಅವರೇ ನಮ್ಮ ಸಭೆಯು ತುಂಬಾ ಬಡತನದ ಸಭೆ, ನೀವು ಬಂದು ದೇವನ ವಾಕ್ಯವನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳುವೀರಾ? நான் சொன்னேன், வாங்க வரல, கொடுக்க வந்திருக்கேன். ನಾನು ಹೇಳಿದೆ, ನಾನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಬರಲಿಲ್ಲ, ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ. நான் ஜெபித்து முடித்து அதை கொடுத்து விட்டு நான் வந்து விட்டேன். ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅದನ್ನು ಕೊಟ್ಟು ನಾನು ಹಿಂತಿರುಗಿದೆ. அவர் சொன்னார், என் மனைவி கையால செஞ்ச சாப்பாடு சாப்பிடுங்க ஐயா. ಅವರು ಹೇಳಿದ್ರು, ನನ್ನ ಹೆಂಡತಿ ಕೈಯಿಂದಲೇ ಮಾಡಿದಂತಹ ಊಟವಿದೆ, ನೀವು ಊಟ ಮಾಡಿ. அது ஒரு சிங்கள சபை. ಅದು ಒಂದು ಲಂಕದಲ್ಲಿ ಸೇರಿದಂತವರ ಸಭೆ. அந்த சபையில் இருக்கிற அநேகரை நான் பார்க்கும் பொழுது கை இல்லை, கால் இல்லை, தலை பாதி வெட்டப்பட்டு பயங்கரமான காரியங்கள். ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು ನೋಡುವಾಗ ಕೆಲವರಿಗೆ ಕೈ ಇಲ್ಲ, ಕಾಲಿಲ್ಲ, ತಲೆಯು ಕೂಡ ಕತ್ತರಿಸಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರ ಕಾರ್ಯಗಳು ಇದ್ದವು. சொன்ன, நான் இந்த சபை நடத்தி கொண்டிருக்கிற இதே இடத்துல தான் பயங்கரமான கலவரம் நடந்தது. ನಾನು ಈ ಸಭೆಯನ್ನು ನಡೆಸುತ್ತಿದ್ದೇನೆ, ಈ ಜಾಗದಲ್ಲೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಘರ್ಷಣೆಗಳು ಉಂಟಾದವು. பயங்கர எதிர்ப்பு ஐயா, ತುಂಬಾ ವಿರೋಧ ಇಲ್ಲಿದೆ. எல்லாம் கேட்டுட்டு ஆவியானவர் சொல்றாரு, ಎಲ್ಲವನ್ನು ಕೇಳಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த சபையை நான் கட்டுவேன், ಈ ಸಭೆಯನ್ನು ನಾನು ಕಟ್ಟುವೆನು, ஆத்துமாக்களால் நிரப்புவேன், ಆತ್ಮಗಳಿಂದ ನಾನು ತುಂಬಿಸುವೆ. சொல்லிட்டு நான் இந்திய தேசத்துக்கு வந்துட்டேன். ನಾನು ಹೇಳಿ ಭಾರತಕ್ಕೆ ಹಿಂತಿರುಗಿದೆ. பல மாதங்கள் கழித்து என்னுடைய மெயிலுக்கு அங்கிருந்து ஒரு மெயில் வந்திருக்கு என்னுடைய மெயில் பாக்ஸ்ல. ಅನೇಕ ತಿಂಗಳ ನಂತರ ನನ್ನ ಮೇಲ್ ಬಾಕ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಮೇಲ್ ಬಂದಿತ್ತು. சபை கட்டப்பட்டிருந்தது. ಸಭೆ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿತ್ತು. 200 குடும்பங்கள், 200 ಕುಟುಂಬಗಳು. ஐயா திரும்ப நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ಅವರು ಮತ್ತೆ ಅಯ್ಯ ನೀವು ಮತ್ತೆ ಬರಬೇಕು ಎಂದು ಕೇಳಿಕೊಂಡರು. சபை காரணமாக நான் போக முடியவில்லை. ನಾನು ಸಭೆಯ ಕಾರಣವಾಗಿ ತಿರುಗಾ ಇನ್ನೊಂದು ಸರಿ ಹೋಗಲು ಆಗಲಿಲ್ಲ. காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், ಎಷ್ಟೇ ವಿರೋಧ ಎದ್ದು ಬಂದರು, எத்தனை சோதனைகள் மேற்கொண்டாலும், ಎಷ್ಟೇ ಪರೀಕ್ಷೆಗಳು ಎದುರಾಗಿ ಬಂದರು, ஏன் டாக்டர்கள் கைவிட்டாலும், ಏನು ಯಾಕೆ ಡಾಕ್ಟರ್ಗಳು ಕೈ ಬಿಟ್ಟರು, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ಏಕೆಂದರೆ ನೀವು ನಾನು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವನು ಇಂದಿಗೂ ಈ ಸಮಯದಲ್ಲೂ ಆತನು ಜೀವಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றி போட போகிறார். ಈ ದಿನದಲ್ಲೇ ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನೇ ಆತನು ಬದಲಾಯಿಸಲಿದ್ದಾನೆ. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ನೀವು ಭಯಪಡುವಂತ ಅಗತ್ಯವಿಲ್ಲ. நீ ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாய், ஒரு சபையாய் நீ காணப்படும் பொழுது கர்த்தர் திறந்த வாசலை வைக்கிறார்.
ನೀವು ನಂಬಿಕೆ ಇರುವಂತಹ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿಯೂ ನಂಬಿಗಸ್ತನವಾದಂತಹ ಸಭೆಯಾಗೂ ನೀವು ಕಾಣಲ್ಪಡುವಾಗ ನಿಮ್ಮ ಮುಂದಾಗಿ ಒಂದು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಂತಹ ಬಾಗಿಲನ್ನು ಕರ್ತನು ಇಡುತ್ತಾನೆ. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நேரம் குறைவாக இருக்கிறபடினாலே நாம் ஜெபத்திற்கு நேராய் கடந்து போகலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு பயபக்தியோடு கூட சிறு பிள்ளைகளை நீங்கள் பத்திரமாய் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஸ்தலத்தில் இறங்க போகிறார். ஏற்கனவே பல தூதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்தலம் முற்றுமுடிய அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கடந்து போகிறது. பலருடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் கர்த்தர் உன்னை அழைக்கவும் செய்வார். மனுஷரால் தள்ளப்பட்ட உன்னை அரவணைக்கவும் செய்வார். உன்னை தூக்கி எடுக்கவும் ஆயத்தமாயிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான், அர்ப்பணிப்பு. தட் மீன்ஸ் சப்மிஷன், total submission to God. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Yes, Master. In this year, Indian economy again cannot be stable. The government is going to be give false commitments from many years this year too. They cannot fulfill all their commitments. The people cannot wait furthermore. They will step into the road. They want to bring many confusions in this year in India. One elderly political leader going to die. That will bring the confusion in this nation because of his death. People cannot identify whether it is suicide or murder or natural. Very difficult to come to a conclusion. In this year, India, many plans to divide one religion to other religion, one community to other community. The government cannot bring any perfect, prosper things to India in this year. The railway going to see many losses. National highways, very tragic things are going to be happen in this year. Many road accidents, and also again God insisting me to tell people the water is going to be polluted. Many states in India, people cannot get proper water to drink. Each and everywhere the water going to be polluted. Indian army going to face crisis in this year. The true soldiers reveal the corruption in army. That will be very big drawback of the ruling government in India.
the state Karnataka, the God insisting motel, you should be aware of all things. Because the proper governance cannot do anything for the people's welfare. They want to fill the air packets. Finally, all the government wants to give to people, it only for the name. It never reach to people, and they cannot get their benefits from the government. Even the coastal areas, they're going to face many problems through water and air in this year. Many losses are going to be happen. Again, confusion in between the political party. Again, this year will continue. The people wants to be in the position in local parties. The inner fight. They try to bring down the government. Through this, many confusions and unwanted problems are going to be happen. In Karnataka, there is no peace. There is no calmness. There is no stable things are going to be happen in this year in Karnataka. Many television channels in this year undertaken by political parties, they want to misuse it, that media, in this year. Tamil Nadu, the Holy Spirit already equip the people's mind, and people are not any happiness, or the people are not in good terms to the government. The people, everyone fed up of all the political parties. The people expecting the new ideology. They're expecting the new person to rule their state. But also, in this year, all the fishermen in Tamil Nadu, they face difficulties. Survival is a problem for them. Because in all the oceans, polluted, all the lives of the sea, they're going to dead. Because the water turn poison. The fishes and many living creatures in the water going to die. In Kerala, different kind of poisonous air going to spread. It will be come out of the earth. People cannot identify. The suffocation going to be happen. It will affect the lung. If they are not treated properly, the soul will die. But also,
one kind of goat skin all over the world spread different kind of virus through goat skin. Because of that, the goat skin rate are going to be throwaway price. People afraid to buy. The product of the leather goods in this year severely affected. North India, again and again, the great violence going to be happen. Not because of nothing, the people kill one another. Tremendous things are going to be happen in North India. In this situation, the political party is going to undertake in advantage stage, but they cannot stop that violence. It will spread it day by day, one after another places, totally in confusion. Many people are going to give the life for this. Innocent people shedding the blood because of the cruel people. But all over the world, this year, every country, problematic year. That means the darkness going to be spreaded throughout the world. Economy they cannot going to bring up economy. Every situation, only the people, innocent people, losing their jobs. They cannot get proper food. They cannot get proper water and shelter. The people are going to die all around the world. Especially this year, UK, United Kingdom, and also Canada and US face a lot more problems. They're going to be very serious, unconditional expectation. It won't be stopped. It will continue. Thank you, Lord. Germany, Italy, all other countries, in African countries also, the people are going to die because of the food turn as a poison. Normal food. There are also innocent people. This year, the evil going to take huge lives because the people cannot accept God in their life. Whichever country turn against God and God's servant in this year, God wants to give the result. Many missionaries, many of them died for the great missionary work of God. The people killed the innocent missionaries. But God wants to give one more chance that nations are going to be declare Jesus Christ as the Lord. If they cannot pronounce it, the disaster God going to send for the repentance, says the Lord
the Holy Spirit. Thank you, Holy Spirit. More winds blows and bring more difficult situation in many countries in the world. But this year, all over the world, the churches, Holy Spirit personally move into the churches, and the Holy Spirit examine the churches. Which church is faithful to God, not influenced by man or the human spirit? The Holy Spirit wants to work with the believer's life. Many of them rise up for God and proclaim the word, and they will be called as servants. This year, tremendously, many churches turn their attitude, false doctrine, namely, Holy Spirit wants to change everything. The real Spirit of God pour out in each and every churches. They will understand, because this is the last days. The Holy Spirit pour out each and every flesh. The prophet Joel prophesied that will be happen again. The second wave of the Holy Spirit work among the churches and Christian leaders and pastors. They proclaim the word to the nation. Identified miracles, the numbered day-to-day life. The Holy Spirit work going to be great among the people. This year, believers are going to be faithful, and they will stay and do and perform the many miracles for God, says the Lord God Almighty. Many vegetables, even government going to be banned. That all spread new kind of diseases in the world. A new sickness going to be spread in this year. That will affect only the brain of the human being. They will be remained for 3 days. After that, they will be entered into coma stage without any pre-notice by doctors. Even doctors cannot help in this case. But almost the fearful days are going to come. But every Christian believers, warned by the Holy Spirit, don't ever lose your spirit of God. And day to day, day and night, submit yourself completely. Be in prayer. The Holy Spirit reveals what we have to do. Instruction very clearly given by God, the Holy Spirit, and God wants to take charge of the churches, says the Lord God Almighty. Thank you, Holy Spirit. Once again, from the bottom of the heart, we will thank you, God. Given beautiful privilege to give the revelation, whatever He wants to speak to people, to the nation and the countries.
once again, I submit myself and surrender to you, God. We want to see the brightness, and everyone should walk in the light. Darkness should not touch them, God. In Jesus' matchless name, I pray. Amen. God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ராவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த 2021 promise and the prophecy for the nations என்று சொல்லப்படுகிறதான இந்த விசேஷித்த ஆராதனையிலே என் தேவனாகிய கர்த்தர் தாமே இடைப்பட்டதற்காக, ஆராதனை மூலமாக, ஜெபத்தின் மூலமாக என் தேவனாகிய கர்த்தர் அசைவாடினபடியால் நன்றி செலுத்துகிறோம். விசேஷித்தமாக கூடி வந்ததான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் காணொளி மூலமாய் எங்களோடு இணைந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறதான கர்த்தாவே, இந்த நாளினுடைய ஆராதனையை தங்கள் தேசங்களில் இருந்தும் தங்கள் வீடுகளில் இருந்தும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இந்த ஆண்டிலே என் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே வாழவும் வளரவும் ஒளி கொடுக்கவும் எழும்பி பிரகாசிக்கவும் தேவ ஆவியானவர் திறந்த வாசலை ஒவ்வொருவருக்கு முன்பாக நீர் வைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதித்து அரவணைத்து வழி நடத்தும் ராஜா. இந்த நாளின் ஆராதனைக்கு வந்த யாவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் வாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்குங்க. ஊழியத்தினுடைய எல்லைகளை விரிவாக்குங்க. எல்லா நிலைகளிலும் நீர் மாத்திரம் மேன்மைப்படும்படியாய் மகிமைப்படும்படியாய் செபிக்கிறோம். எங்கள் தலைமை ஊழியர் ஆண்டவரே, 1991 தொடங்கி இந்த 2021 வரைக்குமாய் இந்த 30 ஆண்டுகள் அளவும் ஊழிய பாதையிலே என் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்ட கரடு முரடுகள் காணப்பட்டாலும் என் தேவனாகிய கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி வரைக்கும் வழிநடத்த போதுமானவர் என்று சொல்லி உம்மையே நம்பி உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறபடியால் இரட்டிப்பான நன்மையை கொடுத்து ஆசீர்வதித்து ஊழியத்தின் எல்லைகளை கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலுமாய் கர்த்தர் இடம் கொண்டு பெருகச் செய்யும்படியாய் நாங்கள் கருத்தாய் செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்குங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கனம் மகிமை ஒருவருக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய நேச கர்த்தராய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் ஒத்தாசை வழிநடத்துதல் நம் அனைவரோடும் நம் குடும்பங்களோடும் விசேஷித்தமாக இந்த நாளினுடைய அழைப்புக்கு இணங்கி இந்த ஊழியத்திலே வந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தின ஊழியக்காரர்களோடு விசேஷித்தமாய் நம்முடைய தலைமை ஊழியர் அவருடைய ஊழியங்கள் அவருடைய குடும்பத்தாரோடு இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்கும் இருந்து காப்பதாக. திருச்சபையார் ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவரை ஒருவர் அன்போடு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்குவாராக. Praise the Lord. May God bless you all. நம்முடைய நிகழ்ச்சிகளுடைய லிங்கை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் கொடுங்க, தொடர்ந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனாகிய கர்த்தர் ஊழியத்தினுடைய எல்லைகளை விரிவாக்கி
ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்குவார். ஆமென்.